யுவர் ஆனர், இந்த வழக்கு மன்றம் இதுவரை பல விசித்திரமான குற்றவாளிகளை சந்தித்திருக்கின்றது. என்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு பயங்கர குற்றவாளியை சந்திப்பது இதுவே முதல் தடவை. கூண்டிலே நிற்கும் இந்த குற்றவாளி பட்ட பகலிலே 30 வயது கூட நிரம்பாத ஒரு வாலிபரை கொஞ்சமும் இரக்கமில்லாமல் கொலை செய்திருக்கிறார். இத்தகையதோர் கொடிய கொலையை செய்துவிட்டு அதற்காக இம்மியேனும் வருந்தாமல் பெருமிதத்தோடு நிமிர்ந்து நிற்கும் இத்தகைய காட்டுமிராண்டிகளை சமுதாயத்தில் நடமாட விடுவது நாட்டிற்கே ஆபத்தானது. தூக்கு தண்டனை இத்தகைய கொடிய மிருகங்களுக்கு மிகவும் சாதாரணம். அதைவிட கடுமையான தண்டனை உண்டென்றால் அதைத்தான் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நல்லவர்கள் நாட்டிலே நிம்மதியாக வாழ்வதென்பது முடியாத காரியம். அழகிரியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர். குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீரா? யுவர் ஆனர், அழகிரியை நான் தான் கொலை செஞ்சேன். ஆனா அது குற்றம் இல்லை, நான் நிரபராதி. கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொள்வது உங்கள் கடமை. அது குற்றமா இல்லையா என்று நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டும். நோ யுவர் ஆனர், நான் இதுக்கு முன்னால நூத்துக்கணக்கான கொலைகளை செஞ்சிருக்கேன். அது அரசாங்கமும் குற்றம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டு இருக்கு. 60 கோடி மக்களும் பாராட்டி இருக்காங்க. இதுவரைக்கும் என்ன குற்றவாளின்னு சொன்னதும் இல்ல, கோர்ட்டுக்கு கொண்டு வந்ததும் இல்ல. சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும். நான் ஒரு ராணுவ வீரன். அங்க எனக்கு எதிரிகளை கொல்ல பயிற்சி அளிக்கிறாங்க. ஐ எம் ட்ரைங் டு கில் அண்ட் மை ப்ரொஃபஷன் டிமாண்ட்ஸ் டு கில். நம்ம தாய் நாட்டோட எதிரிகளை, நம்ம சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிறவங்களை கொல்றதுதான் என் தர்மம். அந்த முறையில நான் எதிரிகளை கொல்ல கொல்ல என் நெஞ்சில பதக்கங்கள் பெருகிக்கிட்டே போகுது. அங்க நான் செய்கிற கொலைகளுக்கு தனிப்பட்ட விரோதம் காரணம் இல்ல. அழகிரிய கொன்னதுக்கும் தனிப்பட்ட விரோதம் காரணம் இல்ல. நான் கொலை செஞ்ச அந்த வாலிபரை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு அவலையோட குரலை கேட்டு நான் உள்ள போனேன். அங்க ஒரு பெண்ணை கற்பழிக்க பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அப்ப அந்த பெண் எனக்கு பாரத மாதாவாவும் அவன் எனக்கு தேச விரோதியாவும் கண்ணுக்கு தெரிஞ்சான். என் தாய் நாட்டை அழிக்க வந்தவனுக்கு, என் தங்கச்சியை கற்பழிக்க வந்தவனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. தேசம்னா வெறும் இந்தியா மேப் இல்ல, வெறும் மண் இல்ல, மக்கள். அந்த மக்கள்ல ஒரு பெண்ணோட மானம் பறி போனாலும் அதை பார்த்துக்கிட்டு ஒரு ராணுவ வீரன் சும்மா இருக்க முடியாது. அண்ணா காப்பாத்துன்னு கதறி எழுத ஒரு பெண்ணை காப்பாத்துத்தான் நான் உள்ள போறேன். அவன் கத்தை எடுத்துக்கிட்டு என்ன தாக்க வந்தா அவனை கொல்ல வேண்டியது நிர்பந்தம் ஆயிடுச்சு. கொன்னேன். தேச துரோகிகளை கொன்னதுக்காக எனக்கு இந்த பதக்கம். இப்பவும் நான் ஒரு துரோகியத்தான் கொண்டிருக்கேன். அதுக்காக அரசாங்கம் என்ன பாராட்ட போதா இல்ல பரிசு தர போதா? அது கொடுக்க போறது இன்னொரு பதக்கமா இல்ல தூக்கு கயிறா? எதுவா இருந்தாலும் பேருக்கு அது ஒண்ணுதான். தர்ம துலாபாரம், இது தர்ம துலாபாரம். தர்ம துலாபாரம், இது தர்ம துலாபாரம். காட்சியில்லா தர்மங்கள் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளும் நீதி இந்த நீதி. இது நீதி இல்ல நீதி. தர்ம துலாபாரம், இது தர்ம துலாபாரம். சாட்சியோடு செய்வதுதான் நியாயமான குற்றம். நியாய தேவன் கைகளிலே நீண்டதொரு சட்டம். தண்டனையை கேட்கும் போது குற்றவாளி கலக்கம். தண்டனைக்கு பின்புறத்தில் நீதி தேவன் மயக்கம். நீதி தேவன் மயக்கம். அதிகார சுவரெழுப்பி அநியாய கடை நடத்தி முதலில்லா வாணிபத்தில் முந்தி நிற்கிறார். தர்மதேவன் பேராலே திரௌபதியை துயிலுரியும் சூதாட்டங்கள் என்றும் போராட்டங்கள். தர்ம துலாபாரம், இது தர்ம துலாபாரம். குற்றவாளி தண்டனையும் தர்ம சாதனை. அது சத்திய தர்மம்.
Come on. May I have a dance with you? Sure. வா கண்ணு, நம்ம கூட டான்ஸ் ஆடலாம். தலவிதி வா. Friends, இன்று ஜூலை 8ஆம் தேதி ஒரு புது மலரின் பிறந்த நாள். உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் மிஸ் பாரதி ராணியோட பிறந்த நாள். Give her a big hand. Happy birthday to you. Thank you Mr. ராஜேஷ். பட் ஏன் பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கிறது என்னுடைய ஹாபி, என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய மூச்சு. Many happy returns of the day. Just a moment. சாரி பாரதி, நான் மறந்தே போயிட்டேன். It's all right. எனக்கே ஞாபகம் இல்ல. Anyway, happy birthday. May God bless you with long life. Thank you. Happy birthday அக்கா. Thank you. One minute. I'm sorry Mr. ராஜேஷ். First greetings. அசோக் கிட்ட வாங்கலான்னு போனேன். Please excuse me. It's okay. It's very natural. என்னுடைய சின்ன பரிசு. Please. Thanks. Oh. My God. Diamond necklace. இது சின்ன பரிசா? I am sorry. I can't take it. You are mistaken. It is imitation, madam. Oh, அப்படியா? Thanks a lot. Mr. Ashok, இந்த நெக்லஸ் நீங்களே போட்டு விடுங்களேன். No formality. நீங்களே போடுங்க. Oh, thank you. I am honored again. இதோ பாரடி அம்மா, போறது மாமனார் வீட்டுக்கு. அங்க ஃபேஷன் மாடல் மாதிரி கால் மேல காலு போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்காத, கல்யாண பொண்ணு மாதிரி அடக்கமா உட்காரணும். இப்படி இப்படி. இது சிரிக்கிற விஷயம் இல்லடி ஆத்தி. இந்த பாட்டி உன்னை ஒழுங்கா வளர்க்கலன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன தாண்டி அம்மா திட்டுவாங்க. சரிங்க பாட்டி. அதனால மரியாதையா நடந்துக்க, வளவளன்னு பேசாத. ஹாய் ஃபாதர் இல்லா, ஹாய் மதர் இல்லா அப்படின்னு சொல்லிடாத. மாமனார் மாமியார பார்த்த உடனே அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சீக்கிரமே கல்யாணம் ஆகி சௌக்கியமா இருமா. உன்கிட்ட அழகு இருக்கு, அடக்கமும் இருக்கு. இந்த காலத்துல உன்ன மாதிரி குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணுங்களை பாக்குறதே அபூர்வம். உட்காருமா. என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றது கரெக்ட். இவ்வளவு புகழும் பணமும் சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் இந்த அமைதியும் அடக்கமும் இருக்கிறது ஆச்சரியம் தான். அதுலயும் வளர்த்தவங்க உதவி இல்லாம தான் சொந்த முயற்சியிலேயே வாழ்க்கை நடத்துது. இந்த பாருமா பாரதி, அடுப்பங்கரைய கவனிச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, 4 பேரோட பழகவும் தெரிஞ்சுக்கணும், புருஷனையே அன்போட கவனிக்கணும். இந்த காலத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லைன்னு சொன்னா அது பாரதி மாதிரி பெண்களாலதான். நான் கூட இந்த புத்திமதியைத்தான் நம்ம மீனாவுக்கும் சொல்லி இருக்கேன். உன்ன மாதிரி படிச்சுட்டு சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அசோக் நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. நான் கொடுத்து வச்சவன் தான். இனிமே என் ஒய்ஃப் வேலைக்கு போக கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிடணும். வேலையை விட்டுட்டு நாள் பூரா வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறதா? சமைக்கணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும், எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு மேல நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும். நிறையனா 5 6? 5 6 11 + 1. ஒரு ஃபுட்பால் டீமே நம்ம வீட்டுல இருக்கணும். அம்மாடி. அதுக்கப்புறம் அண்ட் நோ மாடலிங். போங்க. இனிமே உன் அழகு அலங்காரம் எல்லாம் எனக்கு மட்டும்தான். அவ்வளவு சாதாரணமா நினைச்சுக்கிட்டியா? அங்க போ. போசு விடு.
ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்றது, ஃபுட்பால் விளையாடுறது, இது மட்டும் தான் தெரியும் நினைச்சுக்கிட்டியா? ஐ எம் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட். ஒழுங்கான இல்ல ஆடாத. கொஞ்ச நேரம் சும்மா நிக்க முடியாதா? யார் இது? நீதான், வேற யாரு? நான் இப்படியா இருக்கேன்? ஆமா, நீயும் உன் டசன் குழந்தைங்களும். ஐயோ, அப்படின்னா நீங்க 12 பேரை கல்யாணம் பண்ணிக்கங்க, ஒரே வருஷத்துல ஒரு ஃபுட்பால் டீம் கிடைச்சிரும். என்னால முடியாதுப்பா. அடடே, சொல்றது கேளு. ஆறு 2 12 ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி. இப்போ பூஜைக்கு ஆரம்பம் எப்போ? பூஜைக்கு ஆரம்பம் எப்போ? 6 2 12 ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி. இப்போ பொல்லாத விளையாட்டு அப்போ, பொல்லாத விளையாட்டு அப்போ. ஆட்டுக்குட்டி போல நீயும் பெத்து போடு, ஆட்டத்துக்கு வந்து நிற்கும் நீயும் பாரு. ஆட்டுக்குட்டி போல நீயும் பெத்து போடு, ஆட்டத்துக்கு வந்து நிற்கும் நீயும் பாரு. கூட்டத்துக்கு ஆள் வரும், ஓட்டு கூட போடலாம், கார்பரேஷன் தேர்தலிலே நிக்கலாம். சந்த கடை போல என்ன பிள்ளை குட்டி, 2 பிள்ளை போதாத தங்க கட்டி. சந்த கடை போல என்ன பிள்ளை குட்டி, 2 பிள்ளை போதாத தங்க கட்டி. 10 மாதம் வயத்திலே 10 மாதம் கையிலே பாவி மகள் என்னாவா பொம்பளே, பாவம் பொம்பளே, அட கடவுளே. 6 2 12 ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி. இப்போ பொல்லாத விளையாட்டு அப்போ, பூஜைக்கு ஆரம்பம் எப்போ? தாலி கட்ட நேரமில்லா பிள்ளையாரு, தான் இருக்கும் கோலத்திலே பிள்ளை வேறு. தாலி கட்ட நேரமில்லா பிள்ளையாரு, தான் இருக்கும் கோலத்திலே பிள்ளை வேறு. 12 கட்டுமோ ஆளு கொண்டு பிறக்குமோ, பந்தயத்தில் வந்து நின்னு ஆடுவாங்கோ. ஃபுட்பால் ஆட்டத்துக்கு டீம் வேணும், நாம பெத்த பிள்ளைன்னு பேரு வேணும். ஃபுட்பால் ஆட்டத்துக்கு டீம் வேணும், நாம பெத்த பிள்ளைன்னு பேரு வேணும். 12 கப்பையும் பக்கமாக வைக்கணும், படம் பிடிக்க நாமும் அங்க நிக்க வேணும், ஸ்டைலா நிக்க வேணும். ஹாய் அசோக். நான் அசோக் இல்ல, நான் ராஜேஷ். ராஜேஷ்? ராஜேஷ் பிரசாத். அன்னைக்கு பார்ட்டி கொடுத்து போர் அடிச்சனே. ஓ சாரி, நீங்களா? உங்க பார்ட்டி தானே, ரொம்ப நல்லா இருந்தது. Thank you once again. Pleasure is mine. அன்னைக்கு பார்ட்டில எடுத்த போட்டோஸ்லாம் வந்திருக்கு. அப்படியா? எஸ். ராஜேஷ் வேலையெல்லாம் ராக்கெட் ஸ்பீட் தான். போட்டோஸ் எல்லாம் பாக்குறீங்களா? இப்பவே கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு ரொம்ப சிரமம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த அழகுராணிக்காக நான் எதையுமே செய்வேன். அதான் என்னோட ஹாபி, என்னோட மகிழ்ச்சி, என்னோட மூச்சு. எத்தனை மணிக்கு வர சொல்றீங்க?
9:30 மணி வரைக்கும் வீட்ல தான் இருப்பேன். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே அக்கா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ரோட்ல கவனமா பார்த்து போயிட்டு வாமா. ஜாக்கிரதை. நீங்களா? 200% நானே தான். உங்க அக்கா உடனே வர சொல்லி ஆர்டர் போட்டாங்க, வந்துட்டேன். ப்ளீஸ் கம் இன். தேங்க்யூ. இப்படி உட்காருங்க. தேங்க்யூ. அக்கா, அக்கா, மிஸ்டர் ராஜேஷ் வந்திருக்காரு. மிஸ்டர் ராஜேஷ் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் உட்கார சொல்லு, வந்துடுறேன். இப்ப வந்துருவாங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். உட்காருங்க. தேங்க்யூ. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, போயிட்டு வரட்டுமா? ஷூர், நோ ப்ராப்ளம். படிப்பு தான் முக்கியம். பாய். பாய். குட் மார்னிங். Thank you. I'm sorry, Mr. Rajesh. I'm late. நோ ப்ராப்ளம். நீங்க லேட்டா வந்தது என்னோட அதிர்ஷ்டம். இல்லைன்னா உங்களை இந்த மாதிரி கோலத்துல பார்த்திருக்க முடியுமா? காலையில பூத்த புது மலர் மாதிரி. ஓ காட், நான் ஒரு கவிஞனா இருக்க கூடாதான்னு ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க என்ன அதிகமா புகழறீங்க. போட்டோஸ் எங்க நல்லா வந்திருக்கா? இத பாருங்க. ஓ, சாரி, அசோக் வராருன்னு நினைச்சேன். போட்டோஸ் எங்க? எஸ். ஓ, பியூட்டிஃபுல். இத பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நினைவு சின்னம். ஆயிருமா? ஒண்ணு வேண்டாம்ப்பா. சாரி, அசோக் நினைச்சுதான் நான் அவ்வளவு அவசரமா ஒண்ணு. போட்டோஸ் எல்லாம் பாக்குறீங்களா? சாரி. எப்படி இருக்கு? வெரி நைஸ். இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறது உலகத்திலேயே பேரழகி ஒருத்தியோட படம். இந்த அழகுக்கு நான் அடிமை. இத பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் இதயத்துல இருக்கிற ரத்தத்தை சாயமாக்கி நம்பிக்கைங்கிற தூரிகையால ஆராதனை பண்ணிருக்கேன். கற்பனை ரொம்ப பலமா இருக்கே. அது மட்டும் இல்ல, இந்த படத்தை பார்க்கிறதுக்கு உங்க அழகான பெரிய கண்கள் கூட போதாது. இதிலிருந்து உங்க பார்வைய திருப்பவே முடியாது. எனக்கு ஒரு கவிஞனோட கற்பனை ஞாபகத்துக்கு வருது. உன்னை பார்த்த கண்களால் இன்னொருத்தியை நோக்குதல் இயலுமோ? அப்படி நோக்குமாயின் என் பார்வையை பறித்து விடு. பயங்கரமா இருக்கே. துருதுருவென ஓடும் உங்கள் கருவிழிகளை சிறிது நேரம் அடைத்து வைக்க முடியுமா? ஒரே நிமிஷம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு என் கண்களை மூடணும், அவ்வளவுதானே? ஓகே, கண்ணை திறக்கலாமா? ஜஸ்ட் a second. 1 2 3. ஹாய் அசோக். போங்க, நீங்க உங்க போனுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய பெருமையோ? எனக்கு போன் பண்றதை விட உங்களுக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை? அம்மா, நம்ம ஃபுட்பால் டீமுக்கு தாயே, ஏன் இப்படி கத்துற? வழக்கமா 8 மணிக்கு போன் பண்றவரு 10 மணி வரை போன் பண்ணலனா கத்தாம முத்தமா கொடுப்பாங்க. ஏன் லேட் ஆச்சு தெரியுமா? ராத்திரி நீ என் கனவுல வந்த, விடிய விடிய என்ன தூங்க விடல. அப்புறம் நீ இப்பதான் போன, உடனே உனக்கு போன் பண்ண. இப்படி ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுவீங்களே உங்களை. அப்பப்பா, சலிச்சு போன பொண்டாட்டி மாதிரி போர் அடிக்காத. சொல்றத கேளு, ஒரு ஹாப்பி நியூஸ். கேக்குற மாதிரி ஏதாவது நல்லதா சொன்னாதானே? என்ன கேக்கல? மகிழ்ச்சியான விஷயம் கேட்டா அசந்து போயிடுவேன். என்ன? எதுவுமே கேக்கல. ஹாப்பி நியூஸ். என்ன சொல்றீங்க? ஐயோ, எதுவுமே கேக்கலையே. கொஞ்சம் இருங்க.
இப்ப சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி சோலாவில டின்னர் சாப்பிடுறோம். இதான் சந்தோஷமான செய்தியா? குறுக்க பேசாத. டின்னருக்கு முன்னால நமக்கு எங்க வீட்டுல நிச்சயத்தாம்பூலம். இப்படி எத்தனை தடவை போய் சொல்லுவீங்களா? இது பொய் இல்ல, பெரியவங்களே நிச்சயம் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபுட்பால் டீமை ரெடி பண்றதுக்கு லைசன்ஸ் கிடைக்க போகுது. Oh darling, my sweetheart, my love. நிஜமாவா? Promise? Promise. Promise upon my 12 children. நிஜமாவா? Oh அசோக், இன்னைக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டமான நாள். அசோக், you are great. I love you darling. இனிமே உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. Bye. என்ன இது? கையை விடுங்க. விடுறதுக்காக பிடிக்கல. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உயிரையே ஓவியமாக்கி கொண்டாந்துருக்க. அதை பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இல்ல. போன்ல காதல், கொஞ்சல், ஊடல். Shut up. It's none of your business. Get out. Get out. இது வரைக்கும் யாரும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு தான் பழக்கம். கெட் அவுட்னு யாருமே சொன்னதில்லை. உன் அழகுக்கு அடிமையா வந்துட்டதுனால என்ன சாதாரணமா நினைச்சிட்டல்ல? அன்னைக்கு பார்ட்டில எல்லாரும் முன்னாலேயே நான் கை நீட்டேன். அதை அலட்சியப்படுத்திட்டு அந்த அசோக் கையை பிடிச்சல்ல. இப்ப என் கைய பிடி. பிடி என் கைய. Give me your hand. Come on. That's better. Now you kiss me. No. Kiss me. No. Kiss me. Please no. Kiss me. No. என்னை விட்டுடு. Please. Let me go. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆமாண்டி, உங்க குணமே அப்படித்தான். கெஞ்சினா மிஞ்சுவீங்க, மிஞ்சினா கெஞ்சுவீங்க. முடியாது. நோ. உனக்கு அகம்பாவத்தை கொடுத்துருச்சு. அந்த அகம்பாவம் எனக்கு பிடிக்காது.
Now you will kiss me. No! Kiss me. No! No! Kiss me. No! 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 Kiss me. No! 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 என்ன மணி 10 ஆச்சு? அக்கா இன்னும் போகல போல இருக்கே. ஸ்வீட்ஹார்ட், இன்னைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம் சொன்னேன், ஏன் இன்னும் ரெடி ஆகல? பாரதி, ஏன் இப்படி இருக்க? என்ன நடந்துச்சு? ஏன் அழற? ஏன் இப்படி பார்த்த பாரதி? பேசு பாரதி. அசோக், 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 நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அசோக், எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அசோக். யாரு? ராஜேஷ் தானே? Bastard! I will kill him! I will kill him! I will kill him! மிஸ்டர், ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சிட்டா அவஸ்தைப்பட போறது. அண்டர்ஸ்டாண்ட்? கான்ஸ்டபிள், போட்டோகிராஃபர். நோ. ஓ காட். போட்டோகிராஃபர், பெட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், உடஞ்ச நாட்கள் எல்லாம் போட்டோ எடுங்க. மேடம், நீங்க அவனுக்கு 50 வருஷமாவது ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கணும். மிஸ்டர் அசோக், உண்மையை நிரூபிச்சா தானே தண்டனையை பத்தி பேச முடியும். வாட் யூ மீன்? இது உண்மையா நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஆஃப் கோர்ஸ், நடந்தது உண்மைதான் இரு தரப்புலையும் தெரிஞ்சிருந்தாலும் சட்டத்துக்கு முதுகெலும்பே சாட்சி தானே. பெரும்பாலும் இந்த மாதிரி கேசுகள்ல தகுந்த ஆதாரங்களோ சாட்சிகளோ இல்லாததுனால நடந்தது பலாத்காரம்னு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆணுக்கு தண்டனை கிடைக்கதோ இல்லையோ, இழக்க கூடாததை இழந்துட்டு நிக்கிற பெண்ணுக்கு வாழ்க்கையில அழிக்க முடியாத ஒரு மாசு ஏற்படும். 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயம் நாடு பூரா பரவி போய் கேவலம் தான் மிஞ்சும். அதனால இன்னொரு தடவை நல்லா சிந்திச்சு பார்த்து முடிவெடுங்க. தீர்க்கமா முடிவு பண்ணிதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏற்கனவே எனக்கு கேவலம் ஏற்பட்டுடுச்சு. இனிமே நான் எதுக்கு பயப்படணும்? பாரம்மா, இந்த வழக்கை கோர்ட்டுக்கு கொண்டு போறது பல பேர் மத்தியில மறுபடியும் கற்பழிக்கப்படுறதுக்கு சமம். எதிர்த்தரப்பு வக்கீலினுடைய கேள்விகள் வெறும் கேள்விகளாக இருக்காது. நடந்ததை விட
கற்பனைகள் தான் ஏராளமாக இருக்கும். இந்த மாதிரி கொடுமைகளை தாங்க பயந்துதான் இந்த கேசுகளை கோர்ட்டுக்கு கொண்டு போகாம பெண்கள் மறைச்சிடுறாங்க. அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஒரு வக்கீலுங்கிற முறையில அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனா ஒரு பெண்ணுங்கிற முறையில கேட்டா அச்சத்தையும் அவமானத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த கொடுமையை எதிர்த்து போராடித்தான் ஆகணும்னு சொல்லுவேன். பெண்ணோட அனுமதி இல்லாம அவளோட உடலத்தோட எந்த ஆண் மகனுக்கும், ஏன் தாலி கட்டின கணவனுக்கு கூட உரிமை இல்லை. என்னைக்கு ஒரு பருவ பெண்ணு தனியா ஆபத்தில்லாம ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போய் சேர முடியுதோ அன்னைக்குத்தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சதாக அர்த்தம்னு காந்தியடிகள் சொன்னார். இதெல்லாம் நடக்கணும்னா அவமானங்களை சகிச்சுக்கிட்டு அக்னி பரீட்சையில இறங்க யாராவது ஒருத்தர் பலியாடாக முன் வரணும். அந்த பலியாடு பாரதியாக வேண்டாம், அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அசோக், என் வாழ்க்கை நாசமான மாதிரி இனிமே எந்த பெண்ணோட வாழ்க்கையும் நாசமாக கூடாது. என்ன கெடுத்த அந்த மிருகத்தை உலகத்துக்கு அடையாளம் காட்டணும். அப்போ மத்த பெண்களுக்காக நீ பலியாக போறியா? ஆமா, இது ஒரு போராட்டம். என் மானத்துக்காக நான் பயந்தேன்னா மத்த பெண்களோட மானத்தையும் இந்த மாதிரி அயோக்கிய பசங்க பறிச்சிருவாங்க. நாளைக்கு உங்க தங்கச்சிக்கோ என் தங்கச்சிக்கோ இதே மாதிரி நிலைமை ஏற்படலாம். என் உயிரையே பணயமா வச்சாவது அவனுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். லாயர் சார், நமக்கு ஒண்ணும் பயம் இல்லையே. எதுக்கு பயம்? நீ ஒண்ணு செய்யலையே. நான் கற்பழிச்சது உண்மைதான் சார். ஜெயிலுக்கு போகணுமா? ஐயோ இல்ல சார். அப்ப நான் சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்க. நீ ஒண்ணு செய்யல. யூ டிட் நாட் ரேப் ஹர். மிஸ்டர் ராஜேஷ் பிரசாத், நீங்க பாரதி ராணிய முதலா எப்போ எங்க சந்திச்சீங்க? அழகு ராணி போட்டியில ஜெயிச்சன்னைக்கு அவங்க தலையில கிரீடத்தை சூட்டுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்பதான் முதல் சந்திப்பு. இந்த போட்டோ அப்ப எடுத்ததுதானா? ஆமா. ரெண்டாவது தடவையா நீங்க எப்ப சந்திச்சீங்க? ஷூட்டிங்ல. ஷூட்டிங்ல. இந்த போட்டோ ஷூட்டிங்ல எடுத்ததானா? ஆமா. இது 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 எல்லாம் அங்கேதான். மிஸ்டர் ராஜேஷ், அன்னைக்கு ஷூட்டிங் பார்க்க வெளி ஜனங்கள் யாராவது வந்திருந்தாங்களா? இல்ல, நான் மாத்திரம் தான். மிஸ் பாரதி என்ன மட்டும் தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் உங்க முன்னாலே எடுத்தாங்க. ஆமா. மூணாவது தடவையா எப்ப சந்திச்சீங்க? நான் கொடுத்த விருந்துல. உங்க விருந்துல? ஆமா. அன்னைக்கு பாரதியோட பிறந்த நாளை கூட கொண்டாடினோம். ஐ சி. அவங்க பிறந்த நாளை உங்க விருந்துல கொண்டாடிங்களா? அவங்க கழுத்துல நெக்லஸ் போடுற மாதிரி இருக்குது. இந்த போட்டோ எப்ப எடுத்தது? அன்னைக்கு எடுத்ததுதான். நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிற இந்த போட்டோ? அதுவும் அன்னைக்கு தான். காத்து கூட போறதுக்கு இடவெளி இல்லாம, ஐ மீன் திஸ் டான்ஸ். நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இதெல்லாம் இந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை சார். யுவர் ஆனர், இந்த போட்டோக்கள் இவங்க சந்திச்ச 2 நாளைக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கு. அறகுற ஆடைகளோடு இருக்கிற இந்த போட்டோக்களை பார்த்தாலே இவங்க 3வது சந்திப்பு எப்படி இருந்திருக்கும்னு நான் சொல்லாமலே நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்க 4வது சந்திப்பு எங்க நடந்தது? ஜூலை மாசம் 10ஆம் தேதி. எங்க? பாரதி ராணி வீட்டுல. திடீர்னு நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்களா? இல்ல, பார்ட்டில எடுத்த போட்டோக்கள் எல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் கொண்டு வரீங்களான்னு பாரதி ராணி எனக்கு போன் பண்ணாங்க. போன்ல வேற என்னமோ சொன்னாங்களா? 9:30 மணிக்கு மேல வாங்க, தங்கச்சி கூட பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து தனியா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம்னு. அதாவது தங்கச்சி போனதுக்கு அப்புறம் வந்தா தனியா பேசலாம்னு சொன்னாங்க. ஆமாங்க. நோ, போய், அப்பட்டமான போய். நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இத பொய்ன்னு சொல்றீங்க, இந்த போட்டோக்களையும் பொய்ன்னு சொல்றீங்களா? மிஸ்டர் பிரசாத், நீங்க அங்க போனீங்க, அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் கொண்டு போன போட்டோஸ் எல்லாத்தையும் டிராயிங் ரூம்ல பிரிச்சு அடுக்கி வச்சிருந்தேன். டேப் ரெக்கார்டர்ல ஒரு அருமையான லவ் சாங் பாடிட்டு இருந்துச்சு.
வீட்டுல எங்க 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல. அப்போ மிஸ் பாரதி சிவப்பு நிற கவுன் போட்டுக்கிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தாங்க. ஹலோ ராஜேஷ், நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். How are you? How are you? Fine, thank you. இந்த படங்கள்லாம் பாத்தீங்களா? ஏன் என்ன எப்படி இருக்கு? நீங்க இங்க இருக்கும்போது இந்த படங்கள்லாம் அழகா இருக்குமா? என்ன ரொம்ப புகழ்றீங்க. இந்த படத்தை பாத்தீங்களா? தனிமையா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி படங்களை தான் காட்டுவாங்களா? நானும் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். வாங்க. எங்க? வாங்க சார். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன் விளங்க மாட்டிருக்கு? ஓ டார்லிங், இது விலங்குல பெண்களை அழகுபடுத்துற ஆபரணம். கழுத்துல நெக்லஸ், இடுப்புல ஒட்டியானம், கால்ல கொலுசு, இது போல தன்னை ஒரு ஆண்மகன் காதலால அடிமைப்படுத்தி அழகுபடுத்தி பாக்குறத எல்லா பெண்களுமே விரும்புவாங்க. பெண்களோட காதலே ஆண்களுடைய இதயத்துல தான் இருக்கு. அதை எப்படி கட்டி போடுறது? அதை விட பெரிய சக்தியால. ஏன் நீங்க கூட வேடிக்கையா என்னை கட்டி போட்டு பார்க்கலாமே? நானா? ஐயோ, என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த படம் அழகா இல்ல நான் அழகா? கம் ஆன், கத்துக்க. நான் எப்படி? கால்ல இப்படி, கைக்கு இப்படி. எதுக்காக என்ன உங்க காலையும் கையும் கட்ட சொல்றீங்க? இதுக்குதான் சில நேரங்கள்ல பெண்கள் பலவந்தப்படுத்தப்படுறாங்க. பல சமயங்கள்ல தாங்க மாட்டிக்கிட்ட மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா உள் மனசுல 1000 ஆசைகள். அது புரியாம பல ஆம்பளைங்க ஏமாந்துடுறாங்க. இது ஒரு கலை. உங்களை மாதிரி ஒரு அப்பாவிக்கு அவ்வளவு சுலபமா புரியாது. புரிய வைக்கிறேன், வாங்க. போனேன். போய், அத்தனையும் போய். இவரா ஜோடிச்சு கற்பனை பண்ணி சொல்றாரு. நோ, நீங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சுட்டு இப்ப அவர் உங்களை கற்பழிச்சுட்டாருன்னு சொல்றீங்களே, அதுதான் கற்பனை. யுவர் ஆனர், இவங்க அந்த நிலைமையில இருந்த போது இவங்க தங்கச்சி திடீர்னு கதவை திறந்துட்டாங்க. வந்து நடந்தது எல்லாத்தையும் நேருக்கு நேர் பார்த்துட்டாங்க. மிஸ்டர் ராஜேஷ், இவங்க தங்கச்சி வந்து பார்த்த போது நீங்க 2 பேரும் என்ன நிலைமையில இருந்தீங்க? கார்பெட் மேல 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிருந்த நிலையில இருந்தோம். அந்த நிலையில மிஸ் பாரதி அவங்க தங்கச்சி பார்த்துட்டாங்க. அட கடவுளே, இந்த நேரத்துல திடீர்னு தங்கச்சி எப்படி வந்தா? நம்ம பார்த்தா என்ன நினைப்பா? போய் சொல்றாரு. ஆண்டவன் சாட்சியா உண்மை சொல்றேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஒரு உண்மை கூட சொல்லல. எது பொய் எது நிஜம்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. அதை கோர்ட் தீர்மானம் பண்ணும். எஸ் மிஸ்டர் ராஜேஷ், மேல என்ன நடந்தது நீங்களே சொல்லுங்க. திடீர்னு என்ன கைது செஞ்சு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜட்ஜி சார், நான் நிரபராதி. வாட் ஐ மீன் இஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அவங்க வீட்டுக்கு தனியா போனதும் தப்பு, அவங்க சொன்னதையெல்லாம் செஞ்சதும் தப்பு. அப்படியே மயங்கி போயிட்டேன். ஜட்ஜி சார், அந்த நேரத்துல என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா கூட என்ன மாதிரி தான் நடந்திருப்பீங்க. ஆர்டர், ஆர்டர். நான் சொல்றது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நான் சொல்றது நம்பலன்னா நீங்களே ஒரு தடவை அவங்கள பாருங்க. செதுக்கி எடுத்த சில மாதிரி ஒரு உருவம், மற்றவங்களால ஜெயிக்க முடியாத ஒரு அழகு, மின்னல் அடிக்கிற மாதிரி அவங்க பார்வையில ஒரு காந்த சக்தி. My client is absolutely right, Your Honor. என்னுடைய கட்சிக்காருடைய நிலைமையில எந்த ஆம்பளை இருந்திருந்தாலும் நிச்சயமா இதான் நடந்திருக்கும். விஸ்வாமித்திர மகரிஷி அங்க இருந்திருந்தா கூட அவரால் மறுத்திருக்க முடியாது. என்னுடைய கட்சிக்காருடைய வயது, அவர் முன்னால நின்று இந்த பெண்ணினுடைய கோலம், இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். பார்க்கிறவங்க பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு அழகு, நிர்வாண கோலத்துல அழகு, இளமை, தனிமை. ஆனா முழுக்க முழுக்க இதுக்கு பாரதி தான் பொறுப்புன்னு சொல்லிட முடியாது. அவங்களும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சின்ன பெண் தான். விளம்பரங்களுக்கு மாடலா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க.
இளமையும் கவர்ச்சியும் பிந்தி புரண்டுகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல தினமும் நடமாடிக்கிட்டு இருக்கிற நாகரிக நங்கை. என்னுடைய கட்சிக்காரர் வாலிபர், வேலைக்கு ஒரு கார்ல வரக்கூடிய அளவுக்கு பெரிய பணக்காரர். 2 பேரும் சந்திச்சிருக்காங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்காங்க, நெருக்கமா டான்ஸ் கூட ஆடி இருக்காங்க. முடிவு, இளமை ஊஞ்சலாடி விட்டது. எதை இந்த காலத்து இளைஞர்கள் தவறு நினைக்காம செஞ்சுட்டு இருக்காங்களோ அதைத்தான் இவங்க 2 பேரும் செஞ்சிருக்காங்க. நீங்க அப்செக்ட் பண்றதுனால ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற இளமையை உங்களால தடுத்து நிறுத்த முடியாது மேடம். இந்த காலத்து இளைஞர்கள் தடுக்க விட மாட்டாங்க. அவங்க நினைச்சதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சில பேர் ஓப்பனா எதை பத்தியும் கவலைப்படாம வெளிப்படையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் கௌரவமா 4 சவுத்துக்கு மத்தியில ரகசியமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதே பலாத்காரம் சொல்லிட முடியுமா? நோ நோ, certainly not. It is love and certainly not rape, your honor. Your honor, பலாத்காரம் பண்ணி கற்பழிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறவன் பட்ட பகல்ல பளபளக்கிற கார்லயா வருவான்? அப்படியே வந்தா கூட நான் கொண்டு வந்த போட்டோஸ் எல்லாம் அந்த வீட்லயா விட்டுட்டு வருவான்? தன் அடையாளம் தெரிஞ்சுக்குவாங்கன்ற பயம் இருக்காது? பலாத்காரம் பண்ணி கற்பழிக்கணும் நினைச்சிருந்தா அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்கவே வேண்டாம். எங்கேயாவது ஒரு விருந்துக்கு தனியா கூப்பிட்டு தான் நினைச்சதை சாதிச்சிருக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், 2 உடல்கள் மட்டும் இல்ல, 2 உள்ளங்களும் சேர்ந்து செய்த இந்த காரியத்துக்கு பேர் பலாத்காரம் இல்ல, பகிர்ந்து சாப்பிட்ட விருந்து. யுவர் விட்னஸ் மேடம். மிஸ்டர் ராஜேஷ் பிரசாத், காதல்ங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியும். காதல்னா என்ன? காதல்னா காதல், லவ். அப்படி காதல் பண்ணணுங்கிற எண்ணத்தோட தான் ஜூலை 10ஆம் தேதி நீங்க மிஸ் பாரதி ராணி வீட்டுக்கு போனீங்களா? என்ன வெக்கப்படுறீங்க? அந்த எண்ணத்தோட போகலன்னா நீங்க பலாத்காரம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட தான் போனீங்களா? I object, your honor. அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். ஜூலை 10ஆம் தேதிக்கு முன்னால எப்பவாவது நீங்க மிஸ் பாரதி ராணி வீட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்ல. அதுக்கு முன்னால அவங்கள வேற எங்கேயாவது தனிமையில சந்திச்சிருக்கீங்களா? இல்ல. அப்படின்னா ஜூலை 10ஆம் தேதி தான் முதலா நீங்க மிஸ் பாரதி ராணிய தனிமையில சந்திச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. மிஸ் பாரதிய நீங்க முதலா எங்க சந்திச்சதா சொன்னீங்க? அழகுராணி போட்டியில. அவங்கள பார்த்த உடனே உங்க மனசுல என்ன பட்டது? ரொம்ப அழகா இருக்காங்கன்னு பட்டது. அதனால அவங்கள அடையணுங்கிற ஆசையும் உங்களுக்கு ஏற்பட்டது. Objection, your honor. நோ யுவர் ஆனர். நிச்சயமா அந்த வெறி இவருக்கு ஏற்பட்டது. அதனாலதான் 100க்கு 200 மார்க் கொடுத்திருக்கார். கொடுத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆமா, கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேஷன் மாடல் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனீங்க. அவங்கள உங்க பார்ட்டிக்கு கூப்பிட்டீங்க. ஆமா. அன்னைக்கு ராத்திரி பார்ட்டியில நீங்க அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னீங்க. தப்பா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? என்ன நடந்தது? தேங்க்யூ சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா நினைவுபடுத்திக்கிட்டு சொல்லுங்க. தேங்க்யூன்னு தான் சொன்னாங்க. நோ, நீங்க நீட்டின கைய அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ இருந்த அசோக் கிட்ட போய் கை குலுக்குனாங்க. அதனால உங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. வேதனைப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு? என்ன சார், உங்க விருந்துல உங்களையே அவமானப்படுத்திட்டாங்கன்னு உங்களுக்கு கோவமே வரலையா? சேச்சே, எனக்கு கோவமே வரல. இந்த போட்டோ அந்த பார்ட்டியில எடுத்தது தானா? இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த போட்டோ அந்த பார்ட்டியில எடுத்தது தானா? ஆமா. இந்த போட்டோல உங்க உணர்வு தெளிவா தெரியுது. உங்களை மிஸ் பாரதி அலட்சியப்படுத்திட்டு போனதும் உங்க முகத்துல பயங்கர கோபம் தெரியுது. யுவர் ஆனர், நான் அந்த படத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? பார்ட்டியில் எடுத்த இந்த படத்துக்கும் பலாத்கார வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த படத்துக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லைன்னா டிஃபென்ஸ் லாயர் பெரிய சஸ்பென்ஸா திரை போட்டு கிழிச்சு காட்டி வாதாடினா அந்த படங்களுக்கு மட்டும் இந்த வழக்கோட சம்பந்தம் இருக்கா? ஆகவே தன்னுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் காட்டி பாரதிய மயக்கணுங்கிறது தான் இவருடைய குறிக்கோளா இருந்திருக்கு. அந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சதும் பழி வாங்கிட்டார். பழி வாங்குறதா? மிஸ் பாரதியை நான் பழி வாங்குறதா? அது எப்படி முடியும்? எப்படி முடியுங்கிறதான் செஞ்சு காட்டிட்டீங்களே. இந்த கத்தியை நீங்க பாத்திருக்கீங்களா? ஜூலை 10ஆம் தேதி இந்த கத்தியை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? நான் பயன்படுத்துறேனா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் புரிய வைக்கிறேன். வழக்கமா நீங்க எந்த கையை பயன்படுத்துவீங்க? இடது கையா வலது கையா? வலது கை. அப்படியா? ஆனா கைரேகை நிபுணர்கள் இந்த கத்தியை பயன்படுத்தின ஆசாமி தன்னுடைய இடது கையை தான் பயன்படுத்தி இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இதை இடது கையில புடிச்சுக்கிட்டு
பாரதிய பயமுறுத்தி பணிய வச்சிருக்கீங்க. நோ. எஸ். ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த கத்தி எப்படி உபயோகப்படுத்தப்பட்டதுங்கிற பாயிண்ட் இந்த வழக்குக்கு ரொம்ப முக்கியமானது. யூ கேன் ப்ரொசீட். இப்ப சொல்லுங்க, இந்த கத்திய எதுக்காக பயன்படுத்துனீங்க? அவங்கள கட்டின கயிறுகளை அறுக்கிறதுக்காக. கயிறுகளை ஏன் கட்டணும், அப்புறம் ஏன் அறுக்கணும்? அவங்க கட்ட சொன்னாங்க, கட்டினேன். அறுக்க சொன்னாங்க, அறுத்தேன். I see. நீங்க தான் எதுக்கும் வலது கையை பயன்படுத்துறவராச்சே, இடது கையால இந்த கத்தியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு என்னமோ ஞாபகத்துக்கு வரல. அங்க இருந்த டேப் ரெக்கார்டர் மேல உங்க கைரேகை பதிஞ்சிருக்கு. வால்யூமை கூட்டினீங்களா குறைச்சீங்களா? குறைச்சேன். வெரி குட். எதுக்காக? ஏன் முழிக்கிறீங்க? இதுக்கு யாரும் பதில் சொல்லி தரலையா? நான் வால்யூமை குறைக்கல, கூட்டி. ஏ எதுக்காக? அது என்ன இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வரல. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மறந்து போகுது. நான் சொல்லட்டுமா? அந்த பொண்ணு கத்தினா வெளியில கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக, யாரும் அந்த பொண்ணோட உதவிக்கு வராம இருக்கணுங்கிறதுக்காக வேணும்னே நீங்க டேப் ரெக்கார்டர் வால்யூமை கூட்டி வச்சீங்க. இல்ல, அது உண்மை இல்ல. உங்களுக்கு பாதகமான எதுவுமே உண்மை இல்ல, அப்படித்தானே? நீங்க இந்த கத்தியை இடது கையால பிடிச்சிருந்தீங்க. அதுக்கு காரணம் நீங்க அவங்க ஆடையை கழட்ட வேண்டி இருந்தது. இடது கையால கத்தியை காட்டி அவங்கள மிரட்டிக்கிட்டு வலது கையால அவங்க துணியை கிழிச்சீங்க. இல்ல, கிழிச்ச துணி அவங்க வாயில அடைச்சிங்க. அதுக்கப்புறம் அவங்க கைகளையும் கால்களையும் கட்டி போட்டுட்டீங்க. இல்ல இல்ல, நோ நோ. யுவர் ஆனர், அம்மையார் வாதத்துக்கு ஆதாரமே இல்லை. நம்ம அழகான வக்கீல் அலங்காரமா சிங்காரிச்சு சொல்ற அற்புதமான கற்பனை கதை. ஆம், இது கதைதான். ஒரு உண்மை கதை, நடந்த கதை, இன்னும் நடந்து கொண்டிருக்கும் கதை. ஒரு பெண் தன் விருப்பத்துக்கு மாறாக பலாத்காரம் செய்யப்பட்ட பரிதாப கதை. பணத்தினாலும் பசப்பு வார்த்தைகளினாலும் அடைய முடியாததை பலவந்தத்தினாலும் மூர்க்கத்தனத்தினாலும் அடைந்த கதை. யுவர் ஆனர், இந்த கதை மிஸ்டர் ராஜேஷ் பார்வை பாரதி மேல் விழுந்த அன்றே ஆரம்பமாகிவிட்டது. அன்றைக்கே அவர் மேல் அடக்க முடியாத ஆசையை வளர்த்திருக்கிறார். 100க்கு 200 மார்க்குகள் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய விருந்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நெக்லஸை பரிசாக கொடுத்திருக்கிறார். பரிசுகள் பாராட்டுகள் மூலம் மிஸ் பாரதியை கவர்ந்து விடலாம் என்று நெருங்கி பார்த்தார். பலனில்லை. மிஸ் பாரதி அப்படிப்பட்ட பெண் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டார். அதோடு அவர் மிஸ்டர் அசோக் என்பவரை காதலிக்கிறார் என்பதையும் தெரிந்து கொண்டார். மேலும் விருந்துகளிலோ விழாக்களிலோ பாரதியை தனியாக சந்திக்க முடியாது என்பதையும் புரிந்து கொண்டார். அவரை தனியாகத்தான் சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். பார்ட்டியில் எடுத்த படங்களை காட்டுவதை காரணமாக வைத்துக் கொண்டு நேரடியாக பாரதியின் வீட்டுக்குள் நுழைந்து விட்டார். அங்கே அவரும் பாரதியும் மட்டும்தான் இருப்பதை புரிந்து கொண்டு டேப் ரெக்கார்டர் சத்தத்தை அதிகப்படுத்தினார். கத்தியை காட்டி மிரட்டி கட்டி போட்டு சித்திரவதை செய்து பாரதியை கற்பழித்தார். கத்தி முனையில் கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை கெடுப்பதற்கு பேர் காதல் அல்ல, கற்பழிப்பு. Yes, yes, it is rape and nothing but rape. Your Honor, சமுதாயத்திலே இனியோ இம்மாதிரி மிருகத்தனமான செயல்கள் நடைபெறாமல் இருக்க தடுக்கும் அளவிற்கு இவருக்கு கடுமையான தண்டனையை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். The court is adjourned. மிஸ் பாரதி, இது என்ன அநியாயம்? நீங்க விரும்பினதானே நான் செஞ்சேன். ஏன் ரேப் பண்ணேன்னு போய் சொல்றீங்க? ஜனங்கள்லாம் என்ன தப்பா நினைக்கிறாங்க. என் வாழ்க்கை பாழா போயிடும். நாளைக்காவது உண்மையை சொல்லிடுங்க. எஸ் மிஸ்டர் சந்திரசேகர். மிஸ் பாரதி தேவி, உங்களுக்கு ஷார்ட் அண்ட் டைப் பற்றி தெரியும் இல்லையா? எஸ் சார். ஏதாவது ஒரு கம்பெனில வேலைக்கு வந்துக்கலாமே. அதை விட மாடலிங்ல தான் என்னால அதிகமா சம்பாதிக்க முடியும். அதுக்கு சொல்லல,
ஏதாவது கம்பெனில ஸ்டெனோகிராஃபராவோ செக்ரட்டரியாவோ போயிருந்தீங்கன்னா இதை விட கௌரவம் இருந்திருக்காது. லாயர் சார், நீங்க கூட ஏதாவது லா காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆயிருக்கலாமே. இப்ப நீங்க செய்யற தொழில் அதை விட கௌரவமானதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க நான் தான் கேள்வி கேட்கணும், நீங்க தான் பதில் சொல்லணும். என் கேள்வியிலேயே உங்க கேள்விக்கு பதில் இருக்கே. அப்போ ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு மிஸ்டர் ராஜேஷ் கொடுத்த பார்ட்டிக்கு நீங்க போனீங்க. என்ன கௌரவப்படுத்ததான் அந்த பார்ட்டியே நடந்தது. அப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் அங்க எடுக்கிறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க இல்லையா? அங்கதான் எடுத்தாங்க, ஆனா நான் ஏற்பாடு பண்ணல. ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு மிஸ்டர் ராஜேஷ் உங்க வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டீங்க. நான் கூப்பிடல, அவர் வரேன்னு சொன்னாரு, நான் சம்மதிச்சேன். ஆனா அவர் வரும்போது உங்க வீட்டுல உங்க தங்கச்சி கூட எப்படியோ இல்லாம போயிட்டாங்க. லாயர் சார், அவரை வரவேத்து உட்கார வச்சதே என் தங்கச்சி தான். அவர் உட்கார்ந்து இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட பாத்ரூம்ல இருந்து வெறும் நைட் கவரை போட்டுக்கிட்டு நீங்க வெளியே வந்தீங்க இல்லையா? பாத்ரூம்ல இருந்து எப்பவும் அந்த ட்ரெஸ்ஸோட வந்து பெட்ரூம்ல தான் மாத்துவேன். அப்படி போகும்போது வரவேற்பறையை தாண்டி தான் போய் ஆகணும். இந்த நிர்வாண படம் உங்க படுக்கையில இருந்ததா? கலையம்சம் புரிந்துன இந்த காட்சியை ஏன் சார் வெறும் நிர்வாண படம்னு சொல்றீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் இது உங்க பெட்ரூம்ல இருந்ததா இல்லையா? இருந்தது. அதாவது ராஜேஷ கூட்டிட்டு போன பெட்ரூமுக்குள்ள இந்த படம் இருந்தது. என் பிளாட்ல இருக்கிறதே ஒரு பெட்ரூம் தான். அடுத்தவங்க யாரையும் நான் அனுமதிக்கிறது இல்ல. ராஜேஷையும் நான் கூட்டிட்டு போல. ஆனா ஷூட்டிங்க்கு மட்டும் கூட்டிட்டு போனீங்க. ஷூட்டிங் பாக்குறதுக்கு நான் யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். அவர் தானாதான் வந்தாரு. மிஸ்டர் ராஜேஷ் உங்க கைகால்களை கட்டி போட்டாருன்னு சொன்னீங்களே, அப்புறம் அந்த கட்டுகளை யார் அவுத்து விட்டாங்க? போறதுக்கு முன்னால என்ன கட்டி இருந்த கயிறை அவர் தான் அறுத்து விட்டார். பலாத்காரம் செய்தவர் எதுக்காக கட்டுகளை அவுத்து விட்டுட்டு போகணும்? அது பலாத்காரம் செஞ்சவனை கேட்க வேண்டிய கேள்வி. அவர் உங்க கட்டுகளை அவுத்து விட்ட உடனே நீங்க அவரை தாக்கி இருக்கலாமே, ஏன் செய்யல? என் ஒரு கையில இருந்த கட்டை தான் அறுத்து விட்டு போனாரு. மீதி கட்டுகளை எல்லாம் நானே தான் கட்டிக்கிட்டேன். ஐ see. உங்க தங்கச்சி கதவை திறந்ததை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். உடனே உங்களை காப்பாத்த சொல்லி உங்க தங்கச்சி நீங்க ஏன் கேட்கல? அவ காப்பாத்துறதுக்கு என்கிட்ட என்ன சார் இருந்துச்சு? எல்லாமே போயிடுச்சு. இவ்வளவு வேதாந்தம் பேசுறீங்களே, போலீஸுக்கு போன் பண்ணும்போது காப்பாத்துறதுக்கு என்ன இருந்துச்சு? அப்போ என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அக்கிரமம் செஞ்ச இந்த ராஜேஷ் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். அப்பவாவது மத்த பெண்களோட வாழ்க்கையாவது நாசமாகாம இருக்கும்னு நினைச்சேன். மிஸ்டர் ராஜேஷோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் உங்க மேல ஆசைப்படுறான்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவரோட பழகிறதையே நான் விட்டுருப்பேன். I thought he is a gentleman. அப்படிப்பட்ட இந்த ஜென்டில்மன் திடீர்னு உங்க மேல பாஞ்சு உங்க ஆடைகள் எல்லாம் கிழிச்சு செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டாருன்னா சொல்றீங்க? சார், மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு கோடு தான். உப்பு கற்பூரம் ஆகாது. நெருப்பு வைக்கும் போது கற்பூரம், நீர் தெளிக்கும் போது உப்பு நிஜரூபத்தை காட்டும். அதே மாதிரி ராஜேஷ் நேரம் வந்த போது நிஜரூபத்தை காட்டிட்டான். உதாரணம் நல்லா தான் இருக்கு. அவர் உங்களை கற்பழிச்சுட்டாருன்னு சொல்றீங்களே, சாட்சி ஏதாவது இருக்கா? சாட்சியம் இருக்கிறது யோரானா. தன் காதலிக்காக வரைந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படும் பாரதியின் படம் காலிலே மிதித்து தரப்பட்ட அவருடைய அன்பு காணிக்கை. இதுதான் காதலா? யோரானா, போலீசாரால் அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட இந்த படங்களையும் பாருங்கள். உடைந்த நாற்காலி, சுக்கல் சுக்கலாக நொறுக்கப்பட்ட கண்ணாடி, கிழித்து எறியப்பட்ட துணிகள், இவைகள் அந்த இடத்தில் ஒரு பெரும் புயலே அடித்து ஓய்ந்ததை காட்டுகின்றன. இந்த காட்சி அந்த அறைக்குள் அன்பு பரிமாற்றம் நடந்ததை காட்டுகின்றதா, ஒரு பயங்கர பலாத்காரம் நடந்ததை காட்டுகின்றதா? யுவரானர், அம்மையாரின் வாதம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியதுதான். உடைந்த மேஜை நாற்காலிகள், அலங்கோலமான அறை, கிழித்தெறியப்பட்ட துணிமணிகள் இவையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு புயல் வீசி இருக்கத்தான் வேண்டும். ஆனால் இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கியது யார்? கேவலம் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த பணக்கார வாலிபரோடு காதல் நாடகம் ஆடி இருக்கிறார் மிஸ் பாரதி. அந்த நேரத்தில் திடீரென்று அங்கு யாரோ வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்க வேண்டும். காதல் நாடகத்தை பலாத்கார நாடகமாக மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகவே தானே படத்தை மிதித்து விட்டு, அறையை அலங்கோலப்படுத்தி விட்டு, மேஜை நாற்காலி எல்லாம் உடைத்து எறிந்து விட்டு, ஒரு பலாத்கார புயலே வீசியது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டுத்தான் அவர் போலீஸுக்கு போன் செய்திருக்க வேண்டும். அந்த காட்சியை நேரில் பார்த்த நபர் யார்? அந்த கண் பார்த்த சாட்சி யார்? யுவரானா, மானபங்கம் செய்பவர்கள் யாருமே இல்லாத நேரமாக பார்த்துத்தான் செய்வார்கள். போலீசாரோ சாட்சிகளோ பார்வையாளர்களோ இருந்தால் அந்த இடத்தில் பலாத்காரம் நடக்க சந்தர்ப்பமே இல்லை. அதையே தான் நானும் சொல்லுகிறேன் யுவரானர்.
கண் பார்த்த சாட்சியோடு நடந்த இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பலாத்காரமாக இருக்க முடியாது. சாட்சி ஏன் இன்னும் கூண்டிற்கு வரவழைக்கப்படவில்லை என்பதுதான் எனக்கு பெரும் புதிராக இருக்கிறது. கண் பார்த்த அந்த சாட்சிதான் நடந்தது காதல் விவகாரமா அல்லது பலாத்காரமா என்பதை பிரித்து சொல்லக்கூடிய வல்லமை உள்ளவர். அந்த சாட்சி பிறர் சொல்லிக் கொடுத்தாலும் பொய் சொல்ல தெரியாத, சூதுவாத அறியாத, கள்ளங்கபட அறியாத சின்னஞ்சிறு பெண். அது வேறு யாரும் இல்லை யுவர் ஆனர், பாரதியுடைய தங்கை ஆரத்தி. திடீரென்று மிஸ் ஆரத்தி வீட்டிற்கு திரும்ப வந்து பாரதியினுடைய அவல நிலையை பார்க்காமல் இருந்திருந்தால் இந்த வழக்கு இந்த மன்றத்திற்கே வந்திருக்காது. சம்பந்தப்படாதவர்கள் ஒரு பெண்ணை பற்றி தரக்குறைவாக பேசுவதை அந்த பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் தாயாக, சகோதரியாக, பெற்ற பிள்ளைகளோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தரக்குறைவாக பேசுவதை ஒரு நாளும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் தன் சகோதரியின் முன்னால் தான் ஒரு உத்தமி என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த காதல் நாடகத்தை பலாத்கார நாடகமாக மாற்றிவிட்டு இந்த வழக்கை இந்த மன்றத்தில் நடனமாட விட்டிருக்கிறார் மிஸ் பாரதி. ஆகவே யுவர் ஆனர், இந்த வழக்கில் மிஸ் ஆரத்தியை முக்கிய சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. பேர் என்னம்மா? ஆர்த்தி. என்ன செய்துட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்க. தினம் பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை மணிக்கு புறப்படுவேன்? 9:30 மணிக்கு. எத்தனை மணிக்கு திரும்ப வருவேன்? சாயங்காலம் 5:30 மணிக்கு. ஆக பள்ளிக்கூடம் இருக்கிற நாள்ல அந்த 8 மணி நேரம் நீ வீட்டுல இருக்க மாட்டே இல்லையா? இருக்க மாட்டேன். உன் வீட்டுல உங்க அக்காவை தவிர உங்க கூட வேற யார் இருக்காங்க? நானும் எங்க அக்காவும் தான். வேற யாரும் இல்ல? இல்ல. ஜூலை மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்ட? 9:30 மணிக்கு. நீ போகும்போது 5:30 மணி முடிய நீ திரும்ப வரமாட்டேன்னு உங்க அக்காவுக்கு நல்லா தெரியும் இல்லையா? தெரியும். ஆனா அன்னைக்கு திடீர்னு திரும்பிட்டியே ஏன்? பிராக்டிக்கல் நோட் புக்க மறந்துட்டேன். அதை எடுக்கிறதுக்காக வந்தேன். வந்து நோட் புக்கை எடுத்தேன். அப்புறம் அக்காவோட ரூம் கதவு லேசா திறந்திருந்துச்சு. அது என்னன்னு போய் பார்த்தேன். என்ன பார்த்த? நான் பார்த்தது. சொல்லுமா, என்ன பார்த்த? சொல்லுமா, என்ன பார்த்த? எங்க அக்கா கார்பெட் மேல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் கூட படுத்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துலயா மேலையா? மேல. கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு காதல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இல்ல. ஏன் இல்ல? அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி காதல் இல்லைன்னு சொல்றேன்? எங்க அக்கா அப்படிப்பட்டவங்க இல்ல. அசோகத்தான் காதலிச்சாங்க. அசோகத்தான் காதலிச்சாங்க. நான் ராஜேஷை கட்டி பிடிச்சு படுத்துட்டாங்க. அப்புறம் என்ன நடந்தது? நான் பயந்துட்டேன். அங்கிருந்து ஓடி போயிட்டேன். ஓடும்போது கதவை சாத்திட்டு போனியா? ஆமா. வழக்கமா உங்க வீட்டுக்கு அடிக்கடி ஆம்பளைங்க யாராவது வருவாங்க. அப்பெல்லாம் நீ கதவை சாத்திட்டு போயிடுவ அப்படித்தானே? இல்ல, எங்க வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க. யாருமே வர மாட்டாங்க. ஆனா திடீர்னு அன்னைக்கு ராஜேஷ் வந்திருந்தார். நீ பாக்கும்போது உங்க அக்கா கத்திக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல. உதவி உதவின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல. போராடிட்டு இருந்தாங்களா? இல்ல. அழுதுகிட்டு இருந்தாங்களா? இல்ல. ராஜேஷ் பலவந்தப்படுத்திட்டு இருந்தாரா? இல்ல. கட்டாயப்படுத்திட்டு இருந்தாரா? இல்ல. சோ உங்க அக்காவுக்கு எந்த உதவியும் தேவைப்படல. அதனால நீ ஐசா கதவை சாத்திட்டு வெளியே போய் போலீஸ் கூட போன் பண்ணல நான் சொல்றேன். இல்ல இல்ல இல்ல. That is all, Your Honor. ஜூலை 10ஆம் தேதிக்கு முன்னாலே இந்த ராஜேஷ் எப்பவாவது உங்க வீட்டுக்கு வந்தாரா? வரல. நீயும் உங்க அக்காவும் தூங்குற அறைக்குள்ள எப்பவாவது யாராவது ஆம்பளைங்க வந்திருக்காங்களா? யாரும் எப்பவும் வந்ததில்ல. அன்னைக்கு நீ கதவை திறந்து பார்த்தப்போ உங்க அக்கா உன்னை பார்த்தாங்களா? பார்த்தாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நீ வெளியே ஓடி போயிட்ட. திரும்பி நீ வீட்டுக்குள்ள வரும்போது என்ன நடந்துகிட்டு இருந்தது? கதவு திறந்திருந்தது. நான் உள்ள நுழைஞ்சேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இங்க ஒரு ரேப் நடந்திருக்கு. அட்ரஸ் பாரதி ராணி, ஆனந்த பவனம், 7th மெயின் ரோடு. உடனே வாங்க. தேங்க்யூ. That's all, Your Honor. Your Honor, just one more question. Yes. ஆர்த்தி, ரேப், கற்பழிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? விருப்பத்துக்கு மாறா ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி கெடுக்கிறது. அப்போ நீ பார்த்தபோது ராஜேஷ் உங்க அக்காவை கட்டாயப்படுத்தி கெடுத்துக்கிட்டு இருந்தாரா? இல்ல. There you are. Your Honor,
கண் பார்த்த சாட்சியே பலவந்தம் எதுவும் நடக்கவில்லை என்று கூறிவிட்டார். மிஸ்டர் ராஜேஷுக்கும் மிஸ் பாரதிக்கும் காதல் இருந்திருக்கிறது என்பதை நிரூபிக்க முதல் அத்தாட்சி விலையுயர்ந்த ஒரு வைர நெக்லஸை மிஸ்டர் ராஜேஷ் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்ததுதான். அது உண்மையான வைரம் இல்ல, போலியானது. உங்களுடைய வார்த்தைகள் தான் போலி, வைரங்கள் போலி அல்ல. அதற்கான விலை ரசீது இதோ என்னிடம் இருக்கிறது. அவரதோடு நிற்கவில்லை. இவருக்கு இன்னும் தன் மீது இருக்கும் காதல் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அரை நிர்வாணமாக நடந்த படப்பிடிப்பிற்கு இவரை வலுக்கட்டாயமாக அழைத்திருக்கிறார். மேலும் தங்கை வீட்டில் இல்லாத நேரத்தில் தன் வீட்டிற்கு வரும்படி கூப்பிட்டிருக்கிறார். இவர் ஹாலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று தெரிந்த பின்னரும் அரைகுறை ஆடையோடு தன் அங்கங்கள் தெரியும்படி வெளியே வந்திருக்கிறார். நினைத்ததை சாதித்துக் கொண்டு விட்டார். ஆனால் நிகழ்ச்சியை கண்ணால் பார்த்த சாட்சியோ பலவந்தம் எதுவும் நடக்கவில்லை என்று கூறிவிட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக மிஸ் பாரதியுடைய ஆடை அணிகள், அவருடைய பழக்க வழக்கங்கள், செய்யும் தொழில். அப்ஜெக்ஷன். அவங்க செய்யற தொழிலுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இருக்கிறது யுவர் ஆனர். இந்த மாதிரி வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தொழில் என்ன, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதெல்லாம் ஆராயப்பட்டே ஆக வேண்டும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யூ மே ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். தேங்க் யூ. படித்து பட்டம் பெற்று நல்லதொரு கம்பெனியில் கௌரவமான வேலைக்கு போகும் வாய்ப்பு இருந்தும் கூட கொஞ்சம் மனம் அதிகமாக கிடைக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக தன்னையே அரை நிர்வாணமாக படம் பிடித்து அதை விளம்பரப்படுத்த அனுமதித்த இந்த பெண்ணிற்கும் பணத்திற்காக தன் உடலையே விற்கும் விலை மாதிற்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? பாரதி அந்த பெயரை வைத்துக் கொண்டதால் மட்டும் பாரத தாயின் திருமகளாகிவிட முடியாது. இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல உத்தமமான பெண்ணுக்கு நடந்திருந்து அந்த பெண் பலாத்காரமாக கற்பழிக்கப்பட்டிருந்தால் அவமானத்திற்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பாளே தவிர இப்படி நடந்து முடிந்த அசிங்கத்தை அம்பலப்படுத்த வழக்கு மன்றத்துக்கு வந்திருக்கவே மாட்டாள். தான் எப்படி கற்பழிக்கப்பட்டாள் என்பதை இத்தனை பேருக்கு மத்தியில் அணு அணுவாக ஆராயப்படுவதை விட உயிரிழந்து புதையுண்டு போவதே மேலென நினைத்து தற்கொலை செய்து கொண்டு இறந்திருப்பாள். அப்படிப்பட்ட உத்தமிகள், பத்தினிகள், பதிவிரதைகள் வாழ்ந்த இந்த நாட்டிலே இவர் மிஸ் பாரதி அவர் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி தனக்கு நடந்து விட்டதே என்பதற்காக சற்றேனும் வெட்கப்படுகிறாரா, இல்லை வேதனை தான் படுகிறாரா? இப்படிப்பட்ட பெண்கள் தான் நமது பாரத நாட்டின் தாய்க்குலத்திற்கே அவமானத்தை தேடித் தருகிறார்கள். I object, Your Honor. I also object to the very existence of such women in our society, Your Honor. இந்த பெண் தன்னுடைய நண்பருக்கே துரோகம் செய்துவிட்டு அந்த துரோகத்தை மறைத்து இப்பொழுது உத்தமிகளில் பட்டியல் சேர்வதற்காக வழக்கு மன்றத்தின் உதவியை நாடி இங்கு வந்திருக்கிறார். தான் செய்த தவறுகளை எல்லாம் மூடி மறைத்துவிட்டு இப்பொழுது தன்னுடைய நண்பருக்கே ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கும் அளவிற்கு சட்டத்தின் உதவியை நாடி இங்கு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இரக்கமற்ற பெண்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர எனது கட்சிக்காரர் அல்ல. அவர் நல்லவர், உலகம் தெரியாத வாலிபர், அந்த பெண்ணை நட்பிற்காக மதித்தவர். ஆனால் அந்த பெண் விரித்த வலையிலே அது என்ன என்று தெரியாமலே ஏமாந்து விழுந்து பலியாகிவிட்டவர். இவர் விடுதலை செய்யப்பட்டே ஆக வேண்டும். My client should be acquitted and be acquitted honorably. That's all, Your Honor. மதிப்பிற்குரிய நமது வக்கீல் அவர்கள் பாரத நாட்டு தாய்க்குலம் தனது கற்பு நெறி காக்க வழிகாட்டி கூறிய அற்புத அறிவுரைகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவருடைய வாதம் எப்படி இருக்கிறது என்றால், தன்மானம் உள்ள ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டால் ஏற்பட்ட அந்த அவமானத்தை தனக்குள் தாங்கிக் கொள்ள வேண்டும், இதயம் எடுத்து சாக வேண்டும், வெளியே சொல்லக்கூடாது, நியாயம் கேட்கக்கூடாது. ஆஹா, எப்படிப்பட்ட அருமையான விளக்கம்! ஆண்டவனுடைய தயவால் இத்தகைய கொடுமை வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன். மிஸ்டர் ராஜேஷ் போன்ற ஒருவரால் நமது மதிப்பிற்குரிய வக்கீல் அவர்களின் மகளோ தங்கையோ கற்பழிக்கப்பட்டால் I object, Your Honor. அவர்களை ஊமையாக உட்காரச் சொல்வாரா? I strongly object, Your Honor. No personal reference. வாதத்திறமை மிக்க வக்கீல் அவர்களின் விருப்பம் எதுவோ அதுதான் இந்த நாட்டில் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. பல அப்பாவி பெண்கள் பலாத்காரத்துக்கு பலியாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடைந்த அவமானத்தை 10 பேருடைய கேள்வி கணைகளுக்கும் சமுதாயத்தின் கேலி பேச்சுக்கும் பயந்து வெளியே சொல்ல முடியாமலும் விழுங்க முடியாமலும் நெஞ்சுக்குள்ளேயே அடைத்து வைத்துக் கொண்டு நரக வேதனையோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களின் ஒரே ஒரு பிரதிநிதியாக துணிந்து வந்து இங்கே நீதி கேட்டு நிற்கிறார் பாரதி. அவர் இழந்து விட்டதை எந்த சக்தியாலும் திருப்பி தர முடியாது. பறிபோன பாரதியின் கற்புக்கு இந்த நீதிமன்றம் ஒரு விலையை நிர்ணயிக்க முடியுமா? இதற்கெல்லாம் காரணம் காமவெறி பிடித்த இந்த பயங்கர மனித மிருகம். I object, Your Honor. I also object to the very existence of such animals in our society.
மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாடிய அமரகவி பாரதியார் என்று உயிரோடு இருந்திருந்தால் இந்த பயங்கரவாதியை அறம்பாடியே அழித்திருக்க மாட்டாரா? இங்கு ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல் நடிக்கும் இந்த பாவியை தண்டிக்காமல் விட்டுவிட்டால் இந்த நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பையே தன்னுடைய ஆயுதமாக அமைத்துக் கொண்டு வெறிபிடித்த வேங்கையாக மாறி பெண்களை வேட்டையாட தயங்க மாட்டார். இந்த சமூக விரோதியை வெளியே நடமாட விட்டுவிட்டால் பெண்களின் கற்புக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் போய்விடும். யுரானா, யுவரானர், அம்மையாருடைய அற்புதமான ஆர்ப்பாட்டமான வாதத்திற்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். உணர்ச்சி பிழம்பாய் மாறி கண்களில் நீர் மல்க தாய்க்குலத்திற்காக வாதாடினாரே, வாழ்த்தப்பட வேண்டிய விஷயம்தான். அப்பாவி இப்பாவி எப்பாவி என்றெல்லாம் எதுகை மோனையோடு விளாசி தள்ளினாரே, ஆனால் இவர் பாவிதானா இல்லையா என்பதை அவரால் காரண காரியத்தோடு சாட்சியங்களோடு நிரூபிக்க முடியவில்லை. அப்படி பேசுவதற்குத்தான், எதுகை மோனையோடு அள்ளி தெளிப்பதற்குத்தான் தெருவுக்கு தெரு பொது மேடை போட்டு காத்திருக்கின்றனரே. அம்மையார் எதற்கு? இது நீதிமன்றம், இங்கு இதெல்லாம் எடுபடாது. இங்கு நிச்சயமாக நீதியும் நியாயமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். ஜட்ஜ் சார், உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்க அனுமதிப்பீங்களா? எஸ். உண்மையா நடந்த ஒரு சம்பவத்துக்கு சாட்சியோ கண்ணால பார்த்தவங்களோ இல்லைன்னா அது உண்மை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதனால உங்க நீதி தவறான ஆளை தண்டிக்குமா? உதாரணமா, ஆண்டவன் இருக்காருங்கிறத நான் நிரூபிக்கலைன்னா உங்க கோர்ட் ஆண்டவன் இல்லைன்னு தீர்ப்பளிக்க தயாரா இருக்கா? சட்டத்துக்கு அஸ்திவாரமே சாட்சிதான், உணர்ச்சி அல்ல. கடவுளை பற்றி பேசும்போது உணர்வுக்கும் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் தான் முதலிடம். நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மனிதனும் நிரபராதியாகத்தான் கருதப்படுகிறான். குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட பின்னர்தான் யாரையும் குற்றவாளியாக கருத முடியும். இந்த வழக்கு சம்பந்தமாக இங்கு கூறப்பட்ட கருத்துக்களை ஒன்று சேர்த்து பார்க்கும்போது மிஸ்டர் ராஜேஷும் மிஸ் பாரதியும் ஒருவருக்கொருவர் நன்கு பரிச்சயப்பட்டவர்கள் என்பது புலனாகிறது. இருவரும் சந்தித்திருக்கின்றனர், நெருங்கிய நடனமாடி இருக்கின்றனர், உடலுறவும் கொண்டிருக்கின்றனர். ஆனால் மிஸ்டர் ராஜேஷ் மிஸ் பாரதியை பலவந்தப்படுத்தினார் என்பதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து மிஸ்டர் ராஜேஷ் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு கூறி அவரை விடுதலை செய்கிறேன். யார் பாவம் செஞ்சதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இப்ப அனுபவிக்கிறது அந்த பொண்ணு தானே. கெட்ட பேரு தான். இதுக்கப்புறம் கிழவன் கூட மூணாந்தாரமா அவளை கட்டிக்க மாட்டான். யார பத்தி எனக்கு கவலை இல்லை. செஞ்சுக்க போறது நான் செஞ்சுக்கத்தான் போறேன். வாய மூடுறா. உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு இங்க நடக்காது. நம்ம மானம் மரியாதை கௌரவம் என்ன ஆகுறது? வீட்டுல கல்யாணத்துக்கு உன் தங்கச்சி இருக்கிறத மறந்துட்டியா? எதுக்கும் அவசரப்படாதப்பா. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன், சாலி. Cut it. What's this, Bharati? Bharati, more sex, more swing. Okay? Get ready. Start camera. Running. Action. Running. பாரதி, எங்களுக்கே போதை ஏற்படும்படியா சிரிக்கணும். சிரிப்பு இயற்கையா இருக்கணுமா? Give that famous smile of yours. சிரிக்கவே முடியல. இனி எப்படி ஸ்மைல் பண்றதுன்னு கூட மறந்து போச்சு. இனி எப்பவுமே முடியாது. I can't.
ஏன் சார் மாடல் என்ன சாதாரணமா நினைக்கிறீங்களா? நாம ஒரு மாடலை செலக்ட் பண்ண 1000 2000 செலவு பண்ணி எதுக்கா பப்ளிசிட்டி பண்றோம்? நாமளும் அப்படி கிளாமரா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே பப்ளிக் நம்ம ப்ராடக்ட வாங்குறாங்க. இப்படி இருந்தா பாக்குறவங்க ஓடி போடுவாங்க சார். நம்ம பேச்ச கேட்டாதானே சார் கோர்ட்டுக்கெல்லாம் போலாமா? அதானே பேசாம இருந்திருந்தா விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? இப்ப என்னாச்சு? பாரதியோட கேரியரே போச்சு. இவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லை சார். யூ ஆர் ரைட் சார். ஓகே, பாரதி அனுப்பிச்சிருங்க. டிஸ்மிஸ் சார். பாரதி, உனக்கு என்ன பைத்தியமா? சாக போறியா? இனிமேதான் நான் சாகணுமா? நான் தான் ஏற்கனவே செத்துட்டேனே. இப்ப நான் ஆர்த்திக்காக தான் நடைபெணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாரதி, நேரமாகுது, வா வீட்டுக்கு போலாம். வேண்டாம், எனக்காக நீங்க நேரத்தை வீணாக்காதீங்க. என்னோட உங்களை யாரும் பார்த்தா உங்களுக்கே நல்லதில்லை. நீங்க போங்க. பாரதி, என்ன பேசுற நீ? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். உங்க வீட்டுல கேட்டீங்களா? தேவையில்லை, கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் தானே. ஆனா என்ன இல்ல. பாரதி, ஏன் இப்படி சொல்ற? நீங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். என் வாழ்க்கை பாழா போயிடுச்சு. என்னோட களங்கத்தை இந்த உலகத்துல இருக்கிற ஆறு கடல் எந்த நீராலேயுமே கழுவ முடியாது. என்னோட சேர்ந்து உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. நீங்க போங்க. பாரதி, கண்ணாடி மேல கல்ல வீசி அது உடைஞ்சு போனா கண்ணாடி மேல தப்பா? தப்பு யாருதான் இருந்தாலும் கண்ணாடி உடைஞ்சு போச்சே, அதுல நீங்க முகம் பாக்குறது அபசகுணம். உங்களுக்கு கேவலத்தை உண்டாக்க நான் விரும்பல. பாரதி, உனக்காக நான் எவ்வளவு காலம் வேணாலும் காத்துட்டு இருக்கேன். ஐ லவ் யூ பாரதி, ஐ லவ் யூ சோ மச். பாவம், ஆர்த்தியோட அக்காவை யாரோ ரேப் பண்ணிட்டாங்களாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, அவங்க அக்காவை ரேப் பண்ணதா சொல்லி சும்மா நாடகாடி இருக்கா. ஏண்டி ஆர்த்தி, நீ தான் பாத்தியாமே, உங்க அக்காவை ரேப் பண்ணது உண்மைதானா? சொல்லுடி. அக்கா, நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். வேண்டாமா, நான் எந்த ஸ்கூலுக்குமே போக மாட்டேன். தங்கச்சி, கூட பிறந்த பாவத்துக்காக உன் வாழ்க்கையும் பாதிக்கப்படணுமா? நாம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா? ஏம்மா, என் குழந்தை மாதிரி நினைச்சு கேட்கிறேன். எப்பவும் வருத்தமாவே இருக்கிறியே, இந்த வயசுல கலகலப்பா இருக்க வேண்டாமா? ஒண்ணு இல்ல தாத்தா, நல்லாதான் இருக்கு. எனக்கு புரியுதும்மா, உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குது. அல்லாஹ் உன்னை காப்பாத்துவார். டைப்பிங் எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஸ்பீட் 30 per minute. Not bad. அசோக் கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சா? பதில் போட்டியா? இல்ல. பதில் போடுக்கா. எத்தனை லெட்டர் எழுதிட்டார் தெரியுமா? என்ன எழுதுறது? என்னால எழுத முடியலையே. Wonderful. Congrats, Aarti. I'm really proud of you.
அக்கா நான் உத்தியோகம் பார்க்கட்டுமா? பேப்பர்ல கூட ஸ்டெனோஸ் வாண்டட்னு பார்த்தேன். உன் விருப்பப்படி செய்யுமா? Well, we'll let you know. தேங்க்யூ சார். Sit down. Type. 40 words per minute, sir, without mistakes. That's nice. Shorthand. SSLC first class. Very good. Good marks for your age. We'll let you know. Thank you, sir. Yes, sir. 16 பேர் வந்தாங்க சார். அவங்க எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிட்டேன். 3 பேர் ஸ்மார்ட்டா இருக்காங்க சார். இதை எம்டி கிட்ட கொடு. நான் ஊருக்கு போறேம்மா. 3 நாளாகும் வர்றதுக்கு. இந்த சாவி கடையை பத்திரமா பாத்துக்க. இந்த மாசத்துல இருந்து 100 ரூபாய் அதிகமா எடுத்துக்க. தேங்க்ஸ் தாத்தா. எதுக்குமா தேங்க்ஸ்? நீ கஷ்டப்படுற, சம்பாதிக்கிற. கடை ஜாக்கிரதமா. குட் மார்னிங் தாதா. குட் மார்னிங் பேபி. அக்கா, ஒரு குட் நியூஸ், வெரி குட் நியூஸ். நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு போனேன். எம்டியோட செக்ரட்டரி என்னோட பேசினாரு. குட் ஃபார் தி ஏஜ்னு சொன்னாரு. நாளைக்கு தான் இன்டர்வியூ. செலக்ட் ஆயிட்டா சம்பளம் என்னன்னு தெரியுமா? 900 ரூபாய். அக்கா, எனக்கு வேலை கிடைச்சிட்டா நீ கவலையெல்லாம் மறந்துட்டு அசோக கல்யாணம் பண்ணிக்கக்கா. உனக்கு நிச்சயமா வேலை கிடைக்குமா? அப்போ எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே. நான் வாங்கி தரேம்மா. எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். இங்க டி ஆர்த்தி ராணி யாருங்க? நான் தான் சார். ப்ளீஸ் உள்ள போங்க. Good evening, sir. Good evening. Please take your seat. Thank you, sir. ஆமா, உங்க டைப்பிங் ஸ்பீட் என்ன? 40, sir. 40 without mistake. Good. Short hand? தெரியும், sir. வேற என்னன்னு தெரியும்? அது வராது. நீ எவ்வளவு கத்தினாலும் யாருக்கும் கேட்காது. கேட்டாலும் யாரும் வர முடியாது, வரவும் மாட்டாங்க. கிட்ட வராதீங்க. வேண்டாம் சார். ப்ளீஸ் வராதீங்க. வேண்டாம். ப்ளீஸ் கிட்ட வராதீங்க சார். வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். ஐ பெக் யூ. வராதீங்க. கிட்ட வராதீங்க. இது தப்பு இல்லையா குட்டி? இதனுடைய விலை 1000 ரூபாய். உடைஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுக்குமே உதவாது. உங்க அக்கா வாழ்க்கை மாதிரி. எங்க அக்காவை கெடுத்துட்டீங்க. என்னையும் நாசமாக்கிடாதீங்க. ப்ளீஸ். உங்க அக்கா ஒரு கோல். முட்டாத்தனமா நடந்துகிட்டு வீணா போயிட்டா. நீ என் பேச்ச கேட்டீன்னா உண்மையாவே ஒரு மகாராணி ஆக்குவேன். உனக்கு என்ன வேணாலும் தருவேன். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். என்ன போக விட்டா போதும். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. பச்சை குழந்தையா இருக்கியே, உன்னை போக விடாம இங்கேயே கட்டி வைக்க போறேன்னு நினைச்சியா? ஏன் நடுங்குற? உன்னை தொடக்கூட மாட்டேன். நீ ரொம்ப அழகா இருக்க. உன் அழக ஆசை தீர பார்க்கணும். அவ்வளவுதான். ஆர்த்திகண்ணே, இப்ப நான் சொல்றதெல்லாம் நீயா செய்யணும். இல்ல என் இஷ்டப்படி நான் செஞ்சிருவேன். பயப்படாத. இப்ப என்னாச்சு? என்ன நம்பலன்னா இந்த நாற்காலிலேயே நான் உட்காந்துக்கிறேன். நீ எந்திரிக்க சொன்னா கூட எந்திரிக்க மாட்டேன். சரிதானே? நிஜமா? ஆஹா.
கொஞ்சம் கூட நகர மாட்டேன். இப்போ உன் துணியெல்லாம் அவுத்துட்டு நில்லு பாப்போம். அப்போ நான் வந்து அவக்கட்டுமா? இந்த பாரு ஆர்த்தி, வீணா பேசிட்டு இருக்காது. இப்போ உன் உடையெல்லாம் அவுத்துட்டு அழகு ராணி மாதிரி அங்கே இருந்து நடந்து இங்க வந்துட்டு திரும்பிப்போ. அப்புறம் உன் துணியெல்லாம் போட்டுட்டு ஹாயா வீட்டுக்கு போலாம். நீங்க நிஜமா அங்கிருந்து ஏன் திருக்க மாட்டீங்கட? கண்டிப்பா. என்ன தொட மாட்டீங்கல்ல? சத்தியமா. ஒண்ணும் செய்ய மாட்டீங்கல்ல? நிச்சயமா. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கே. நான் வீட்டுக்கு போக விட்டுடுவீங்கல்ல? God promise. God promise. எனக்கு நேரமாகுது அம்மாடி, நான் போகணும். அதை விட்டுட்டியே. போதும் சார். போதாதே, சொன்னதை செய்யலன்னா அப்புறம் என் கையால அவுக்க வேண்டிய. வேண்டாம் சார், வேண்டாம். போதும்னு சொல்லுங்க சார், நான் இப்படியே நடக்கிறேன். ஓகே, இப்படி வா. இங்க வர சொன்னேன்ல. கம் ஹியர், கம். That's good. இப்போ கையெடு, எடு, மேல தூக்கு, நட. ஒரு பியூட்டி குயின் மாதிரி நடக்கணும், உங்க அக்கா மாதிரி நடக்கணும். நட. இனிமே நான் வீட்டுக்கு போலாம் இல்ல சார்? நிச்சயமா போகலாம். ஆர்த்தி,
ஹலோ மிஸ்டர் ராஜேஷ். ஹலோ. உங்க அப்பா பேரால நீங்க ஒரு ஹாஸ்பிடல் கட்டுறது உங்களுக்கு எவ்வளவு பெருமை தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷம். காட் bless you. உங்கள மாதிரி பணக்காரங்க எல்லாம் இப்படி தாராளமா தர்மம் செய்தா நாடு சீக்கிரமா முன்னேறும். நம்ம கையில என்னங்க இருக்கு? நான் மனசுல பட்டதை செஞ்சேன். அதுக்கு மேல ஆண்டவர் இருக்காரு. ஆமா, ஆண்டவன் உண்மையாவே இருக்காரு. நியாயம் செய்வாரு. சில நேரத்துல கொஞ்சம் தாமதம் ஆகும். பார்வதி, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லுங்கிற வேதவாக்கு உனக்கு தெரியுமா? ஆண்டவன் வேற வேலையா இருக்கிறப்போ உன்ன மாதிரி பாவிங்களை தண்டிக்க என்ன மாதிரி உள்ளவங்களை அனுப்புறாரு. பிரானர், இன்று நீதிமன்றத்திலே நிற்பவர் ஒரு பயங்கர குற்றத்தை செய்திருக்கிறார். பட்ட பகலிலே பகிரங்கமாக ஒரு கொலையை செய்திருக்கிறார். எதிரிலே பிணம், கையிலே துப்பாக்கி, இவைகளோடு கையும் மெய்யுமாக பிடிபட்டிருக்கிறார். கண் பார்த்த சாட்சிகளும் குற்றத்தை ருஜுப்படுத்தி விட்டன. குற்றத்தை செய்தவரே குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். தான் செய்த குற்றத்திற்காக சிறிதும் அவர் வருந்துவதாக தெரியவில்லை. குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவர் எதிர் வழக்காடவும் ஏற்பாடுகள் செய்யவில்லை. இந்த மாதிரி குற்றவாளிகள் நாட்டிற்கே பயங்கரத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இவர்களுக்கு தூக்கு தண்டனை விட கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டிலே யாரும் நிம்மதியாக வாழவே முடியாது. நீ ராஜேஷ் பிரசாத்தை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாய். குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? ராஜேஷ் பிரசாதை நான் தான் கொலை செஞ்சேன். ஆனா அது குற்றம் இல்லை. நான் நிரபராதி. கொலை செய்ததாக ஒப்புக்கொள்ளும் நீங்கள் நிரபராதி என்று எப்படி சொல்ல முடியும்? ஜட்ஜ் சார், மிக முக்கியமான நாற்காலியில உட்கார்ந்திருக்கிற நீங்களே எத்தனையோ கொலைகளை செஞ்சிருக்கீங்க, சட்டத்தோட பேரால தூக்கு தண்டனை மூலமா. ஆனாலும் உங்களை கொலைகாரன்னு யாருமே சொல்றதில்ல. நான் நீதி தேவனின் பிரதிநிதி. இங்கே நான் நீதியைத்தான் தீர்ப்பளிக்கிறேன். ராஜேஷ கொலை செஞ்சு நானும் நீதியைத்தான் நிலைநாட்டியிருக்கேன். ஆனா இந்த காரியத்தை 2 வருஷங்களுக்கு முன்னாலேயே செய்யறேன்னு தான் வருத்தப்படுறேன். சொல்வதை தெளிவாக விவரமாக சொல்ல வேண்டும். 2 வருஷங்களுக்கு முன்னால இதே குற்றவாளி கூண்டுல ஒரு பெண்ணை கற்பழிச்ச குற்றத்துக்காக ராஜேஷ் நின்னுகிட்டு இருந்தான். இதே வக்கீல் இங்கேயே நின்னுகிட்டு குற்றம் செஞ்ச அவனை நிரபராதின்னும் அவனால கற்பழிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதே நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிற நீங்க அவனை குற்றவாளி இல்லேன்னு விடுதலை செஞ்சீங்க. குற்றங்களை குறைக்க வேண்டிய நீங்களே அதனுடைய ஆணிவேர்களை பலப்படுத்தினீங்க. அந்த குற்றத்துக்காக நீங்க இந்த கூண்டுல நிக்கணும், நான் அந்த நாற்காலியில உட்காரணும். ஏன்னா குற்றவாளியை விடுதலை செஞ்சதுனால நீங்க தான் குற்றம் செஞ்சிருக்கீங்க. அதனால சட்டத்தை என் கையில எடுத்துக்கிட்டு நீதியை நான் தீர்ப்பளிச்சிட்டேன். குற்றவாளியும் தன் தண்டனை அனுபவிச்சிட்டான். நான் நிரபராதி. ஆனா குற்றத்துக்காக தண்டிக்கப்படாம இருக்கிற குற்றவாளிகள் நீங்களும் உங்க சட்டமும். Your Honor, this is contempt of court. Let her proceed. சொல்லுமா. Thank you, sir. அன்னைக்கு ஒரு அபாகியவதி தன்னுடைய மான அவமானங்களை பத்தி கவலைப்படாம நியாயம் கேட்டு இந்த நீதிமன்றத்துக்கு வந்தா. ஆனா இங்க விசித்திரமான நியாயம் தான் கிடைச்சது. கற்பழிச்சவனை விடுதலை செஞ்சாங்க, பறி கொடுத்தவளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. சிறையில இல்ல, வெளி உலகத்துல அவளை கல்லால அடிச்சாங்க, சொல்லால அடிச்சாங்க. இரவில்ல பகல் இல்ல, அவ அனுபவிச்ச வேதனைகளுக்கு இல்லையே இல்ல. உங்க தீர்ப்பு மூச்சு முட்டு விட்டுக்கிட்டு இருந்த ஒரு நடப்பினத்தை முச்சந்தியில நிறுத்தி வச்சிடுச்சு. உங்க சட்டமும் நீதியும் கற்பழிக்க துணிஞ்சவங்களுக்கு மேலும் தைரியத்தை கொடுத்துடுச்சு. பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தினாங்களே தவிர உங்க நீதிமன்றத்துக்கு வரவே பயந்தாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட அந்த பெண் யார்? நானேதான். மிஸ் பாரதி. ஆமா, 2 வருஷங்களுக்கு முன்னால தர்மதேவனுடைய கதவுகளை தட்டி நின்னவளும் நான் தான்.
உங்களால எட்டி உதைக்கப்பட்டவளும் நானேதான். சட்டப்படி நீதிமன்றத்துல உன்னால ஜெயிக்க முடியல. அதனால 2 வருஷம் கழிச்சு உன் ஆத்திரத்தை வெறிய கொலை பண்ணி தீர்த்துக்கிட்ட இல்லையா? நான் அவனை கொலை பண்ணேன், மறுக்கல. அவனை சுட்டேன், வருத்தப்படல. அந்த துப்பாக்கியில 6 குண்டுகள் தான் இருந்துச்சு. 1000 குண்டுகள் இல்லையேன்னு வருத்தப்படுறேன். ஏன்னா அந்த வெடிச்சத்தமாவது மனசாட்சியை அடகு வச்சுட்டு நிம்மதியா தூங்குறவங்கள மாதிரி ஆளுகளை எழுப்பும் இல்லையா? அப்போவாவது சட்டம் தான் செய்யற தவிர புரிஞ்சுக்கோ இல்லையா? ஜட்ஜி சார், இந்த நாட்டுல பெண்கள் ஆண்களை தெய்வமா கும்பிடுறாங்க. ஆனா அந்த தெய்வங்களோ தாய், தங்கச்சி, மகங்கிற உறவையெல்லாம் மறந்துட்டு பெண்களை வெறும் போக பொருளா நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆண்கள் வாழக்கூடாது. அதனாலதான் சட்டம் செய்ய தவறியதை நான் செஞ்சேன். இங்க நீங்க கொடுக்கிற தீர்ப்புக்கு பேரு கொலை இல்ல, மரண தண்டனைன்னு சொல்றீங்க. அப்போ நான் செஞ்சது கொலை இல்ல, மரண தண்டனை. அப்படிப்பட்ட ஆண்கள் யாரா இருந்தாலும் நான் இதே தண்டனையை தான் கொடுப்பேன். அதைத்தான் கொடுத்தேன். Yes, yes, Your Honor. I did not kill him. I executed that man. Your Honor, she is a dangerous criminal. கொலை செய்தேன் என்று ஒத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனியும் கொலைகள் செய்வேன் என்று நீதிமன்றத்தையே பயமுறுத்துகிறார். 2 ஆண்டுகள் காத்திருந்து திட்டம் தீட்டி பழி தீர்த்துக் கொண்டிருக்கிறார் இவர். ராஜேஷின் தொழிற்சாலை இருந்த ஊருக்கே சென்று ஒரு துப்பாக்கி கடையில் வேலை பார்த்து அங்கிருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சென்று ராஜேஷ் தனிமையில் இருந்த போது சுட்டுக் கொண்டிருக்கிறார் இவர். This is a clear case of premeditated cold-blooded murder, Your Honor. Your Honor, ப்ராசிக்யூட்டர் மறுபடியும் பொய்க்கு பட்டையும் கட்டுறாரு. சத்தியமா பழி வாங்குற எண்ணத்தோட நான் அந்த ஊருக்கு போகல. நீங்க கொடுத்த தீர்ப்பு என் வாழ்க்கையே மாத்திடுச்சு. சும்மாவே வயசு பொண்ணுங்க நடந்து போக முடியாது. எனக்குதான் கோர்ட்டே பட்டம் கொடுத்துடுச்சே. என்னால தெருவில் நடந்து போக முடியல. என் உத்தியோகமும் போயிடுச்சு. அதனாலதான் அந்த ஊருக்கு போனேன். ஆனா அங்க ராஜேஷ் இருக்கிறது தெரியாமையே டைபிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ராஜேஷ்ங்கிற அந்த மிருகம் இன்னொரு இளம் பெண்ணோட கற்பையும் சூறையாடிடுச்சு. அந்த கொடுமையை என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் அவனை சுட்டு கொன்னேன். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் உங்க நீதிமன்றத்துல நீதி கிடைக்காது. ஏன்னா உங்க சட்டத்துக்கு தான் சாட்சி வேணுமே. ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோ இல்லையோ, இப்பொழுது நீதிமன்றத்தின் நேரம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ராஜேஷ் இன்னொரு பெண்ணை கற்பழித்தார் என்று சொல்வதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அப்படி போலீஸ் ரெக்கார்டுகளில் எதுவும் இல்லை, கோர்ட்டுக்கும் யாரும் வரவில்லை. அப்படி யாராவது இருந்தால் தானே வருவதற்கு. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறது உண்மைதான். அப்படி இருந்தா அந்த பொண்ணு யாரு, அவ பேர் என்ன, அவ செய்யற தொழில் என்ன, அவ ஏன் கோர்ட்டுக்கு வரல? நடந்ததை வாதங்கள் மூலம் கேட்கலாம். ஆனால் அதை உண்மை என்று நிரூபிப்பது சாட்சிதானே. யுவர் ஆனர், எல்லா உண்மைகளையுமே நிரூபிக்க முடியாது. பெண்ணோட உடல் ஒரு தெய்வ சன்னிதானம். பெண்ணோட வயிற்றுலதான் மனித குலமே உருவாகுது. அப்படிப்பட்ட சன்னிதானங்களை சில துன்மார்கர்கள் இடிச்சு தள்ளுறாங்க. அதை தெரிஞ்சும் சாட்சி இல்லாததுனால உங்க நீதிமன்றம் கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. சார், ஒரு பெண்ணை கற்பழிக்கும் போது போலீஸோ சட்டமோ சாட்சியோ அங்க இருக்கிறதில்ல. இருந்தா அது நடக்குமா? இது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் சாட்சி சாட்சின்னு கேட்டா எங்க போறது? கற்பழிக்கப்பட்ட பெண் தன்னோட முகத்தை கண்ணாடியில பார்க்க கூட விரும்ப மாட்டா. கோர்ட்டுக்கு வந்தா அந்த பெண்ணை நீங்க கேட்கிற கேள்விகள் கற்பழிக்கிறதை விட கொடுமையா இருக்கு. நீதியும் கிடைக்காது. அன்னைக்கு நீங்க என் பேச்சு கேட்கல, நம்பவும் இல்லை. அதனால இன்னொரு தேவாலயத்தை இடிச்சிருக்காங்க. ஆமா, இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் பாழாக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் யார்? அவள் எங்கே? உன் மௌனத்தின் விளைவு உனக்கு என்னவென்று தெரியுமா? தெரியும். மரண தண்டனை. ஜட்ஜ் சார், பாதிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து இந்த நரகத்துல நிறுத்துறதை விட நீங்க கொடுக்கிற மரண தண்டனைய சந்தோஷமா ஏத்துக்குவேன். நான் தான் அந்த பொண்ணு. ஆர்த்தி, உன்னை இங்க யார் வர சொன்னா? இங்க உனக்கு அவமானம் தான் கிடைக்கும், நீதி கிடைக்காது. எனக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும். என்ன ஆனாலும் சரி, உன் உயிரை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லக்கா. சார், எது கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். நீ எதை சொல்ல விரும்பினாலும் இங்கே வந்து சொல். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. 2 வருஷத்துக்கு சாட்சியா வந்த அப்ப ராஜேஷ் பிரசாத்
எங்க அக்காவை கற்பழிச்சா. இப்போ என்ன? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். நான் உன்னை சில கேள்விகள் கேட்கணுமா? அதே கேள்விகள் தானே கேட்க போறீங்க? ஏன் கதவை சாத்தல? இந்த தடவை ஏன் கதவை சாத்தல? ஏற்கனவே அது பூட்டி இருந்துச்சு. ஏன் உதவிக்காக கூச்சல் போடல? ஏன் தகராறு பண்ணல? இப்படி எல்லாம் கேட்பீங்க. நான் கத்துன, முடிஞ்ச வரைக்கும் கத்துன, யாருக்குமே கேட்கல. மனுஷங்க காதல தான் கேட்கல, ஆண்டவன் காதலியாவது கேட்காதான்னு அலறி துடிச்ச. அவரு கூட உதவிக்கு வரல. அப்புறம் அவன் அவன் ஆதி 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 ஆர்டர், ஆர்டர். உன்னை இங்க வர வேண்டான்னு சொன்னேனம்மா. ஏன் வந்த? நாம 2 பேருமே அழிஞ்சு போயிட்டோம். ஜட்ஜ் சார், என் தங்கச்சி கதையும் இங்க சொல்லி என்ன போல கேவலப்பட வேண்டாம். இங்க நீங்க பல பேரை பல கேள்விகள் கேட்கறீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம். உங்க கடமைக்காக உங்களுக்கு பணமும் பேரும் கிடைக்குது. ஆனா இந்த அப்பாவி பெண்ணுக்கு என்ன கிடைச்சது? இந்த மனித சமுதாயத்துக்கு என்ன கிடைச்சது? நீங்க இந்த மனித வர்க்கத்துக்கு கடமைப்படலையா? அதுக்காக நீங்க என்ன சிரிக்க வேண்டிய இந்த வயசுல இவ்வளவு பெருமூச்சு விட வச்சுட்டீங்களே. இவ விழுந்து சாகறதுக்கு சமுத்திரம் வேண்டியதில்லை. இவளுடைய கண்ணீரே போதும். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அப்பவே தர்மத்தோட கல்லறையில அதர்மங்கிற விதையை விதைச்சிட்டீங்க. இப்ப அது செடியாகி மரமாகி அந்த தேவாலயத்தையே இடிச்சு போட்டுடுச்சு. சரித்திரத்தில் இல்லாத சம்பவம் நடந்து விட்டது. நீதிதேவன் ஒரு கணம் மயங்கி விட்டான். அதன் விளைவு உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத இழப்புகள். நீதியை குற்றவாளியாக்கி உண்மையை நமக்கு புரிய வைத்த மிஸ் பாரதியின் தைரியத்தை நான் மதிக்கிறேன். ஆனாலும் அவர் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டதே குற்றமாகும். அவர் செய்கை தர்மப்படி நியாயமானதாக இருக்கலாம். சட்டத்தை எல்லோரும் தன் கையில் எடுத்துக்கொண்டால் சட்டமும் ஒழுங்கும் தான் தோன்றிகளாகிவிடும். சமுதாயம் கெட்டுவிடும். தடியெடுத்தவன் தண்டல்காரனாகி விடுவார். ஒரு நீதிபதி என்ற முறையில் நான் அதை தடுத்தே ஆக வேண்டும். மிஸ் பாரதி கொலை செய்த குற்றவாளி. அதற்கு அவர் தண்டனை அடைந்தே தீர வேண்டும். ஆனால் இந்த கொலை திட்டமிட்டு செய்யப்பட்டதல்ல. சூழ்நிலை காரணமாகவே நடந்திருக்கிறது. எந்த ஒரு தாயோ சகோதரியோ அந்த இடத்தில் இதையேதான் செய்திருப்பாள். மிஸ் பாரதி மேல் பரிதாபப்பட நியாயங்கள் இருக்கின்றன. ஆகவே அவர் கைதான பின்னால் சிறையில் கழித்த நாட்களையும் கணக்கில் கொண்டு இன்று இந்த கோர்ட் முடியும் வரை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். சமுதாயம் என்று ஒன்று இருக்கிற வரை குற்றங்கள் நடக்காமல் இருக்காது. ஆனால் அநீதி நடப்பது மன்னிக்க முடியாத குற்றம். 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த நானும் அநீதி இழைத்திருக்கிறேன். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். சட்டத்தை பாதுகாக்க முடியாத ஒருவரால் நல்ல நீதி வழங்க முடியாது.
மனிதர் சொல்லும் சாட்சி எல்லாம் ஊர்க்கெடுக்கும் நியாயம். மனசாட்சி என்பதுதான் நீதி தேவனாலயம். ஆலயத்து முன்னிலையில் ஆண்டவனின் சந்நிதியில் அத்தனைக்கும் தீர்ப்பளிக்கும் சத்திய சோதனை. நிரபராத விடுதலையும் குற்றவாளி தண்டனையும் தர்ம சாதனை. அது சத்திய தர்மம்.